செய்ய முடியாது? இருக்க முடியாது. ஏன்னா பிசாசுகிட்ட என்ன இல்லை? அன்பு கிடையாது. அதான் பொதுவாக சொல்லுவேன், மனுஷன்ல இருந்து அன்பை எடுத்துட்டா மனுஷன் என்ன ஆயிடுவான்? மிருகம் ஆயிடுவான். தூதன்ல இருந்து அன்பு எடுத்துட்டா பிசாசு ஆயிடுவான். தேவன்ல இருந்து அன்பு எடுத்துட்டா கவனிங்க, மனுஷன்ல இருந்து அன்பு எடுத்துட்டா மிருகம் ஆயிடுவான். அன்பு இல்லாததுக்கு பேர் தான் மிருகம். ஒரு தூதன்ல இருந்து அன்பு எடுத்தாச்சுன்னா அவன் பிசாசு ஆயிடுவான். ஆனா தேவன்ல இருந்து அன்பு எடுத்தாச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது, ஜீரோ. ஏன்னா தேவன் அன்பா இருக்கிறார். நம்ம தேவனே அன்புதான் உருவு. அதனால நாம என்ன செய்யறோம்? தேவன்கிட்ட இருக்கிறோம், தேவன் நம்ம அன்பா இருக்கிறோம், நாம் தேவன்கிட்ட இருக்கிறோம். ஆனால் பிசாசுகிட்ட அது கிடையாது, அந்த அன்பு கிடையாது. அப்ப ஜனங்க ஏன் பிசாசுகிட்ட இருக்கணும்னா, அப்ப ஜனங்களை பிசாசு பிடிச்சு வைக்கிறதுக்கு ஒரு டூல் வேணும். அந்த டூல் தான் இந்த மாதிரி எண் கணிதம், அப்புறம் ஜாதகம், காத்து கருப்பு, நல்ல நேரம், கெட்ட நேரம், இதெல்லாம் சொல்லிதான் ஜனங்களை அவன் என்ன செய்யறான்? பிடிச்சு வச்சிருக்கிறான். இல்லைன்னா ஜனங்க அவனை விட்டு போயிடுவாங்க. அதான் நானும் பாஸ்டர் பேசிட்டு இருந்தோம். இந்த மார்க்கம், இங்க இருக்கிற மார்க்கத்தை இந்த ஜனங்கள் இவ்வளவு உறுதியா பிடிச்சிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பு, பயம். இந்த மார்க்கத்தை மாத்திரம் ஃப்ரீயா விட்டு விரும்பினவங்க தேடலான்னா முக்காவாசி பேர் நீங்க இருக்க மாட்டாங்க. அவனை கண்டிப்பு பண்ணி ஒரு ஒரு சட்டத்திட்டத்தை கொண்டு ஃபோர்ஸ் பண்ணி நம்ம இன்னைக்கு நிக்க வச்சிருக்கிறாங்க. நம்மள மாதிரி கிறிஸ்தவத்தை மாதிரி ஃப்ரீயா விட்டு பார்த்தா ஒருத்த கூட அதில் நிக்க மாட்டான். ஏன்னா அங்கே அன்பு கிடையாது. நம் தேவனிடத்துல அன்பு இருக்கிறது. அப்ப அந்த பிசாசு அன்பு இல்லாதனால என்ன செய்யறான்? நிறைய உபயாந்தரங்களை கையாளுகிறான், நிறைய காரியங்கள். அதுல ஒண்ணுதான் அந்த எண் கணிதம், நியூமராலஜி, ஜனங்களை பிடிச்சு வைக்கிறதுக்கு. நீங்க வேணா பாருங்களேன், இந்த பிசாசு இருக்கிறவங்க சொல்லுவாங்க பாருங்க, வியாபாரத்துல ஒரு ஃபெயிலியர் வந்தோடனே அவங்க முதல்ல சொல்றது என்ன தெரியுமா? குலதெய்வத்துக்கு நாம இன்னும் என்ன செய்யல, நேர்த்திக்கடன் செய்யல, அதனாலதான் பிசாசு அடிச்சிச்சு, அதனாலதான் தெய்வத்துக்கு கோபம் வந்துருச்சு, அதனாலதான் நமக்கு இவ்வளவு பிரச்சனை வருது, நம்ம உடனே ஊருக்கு போய் கோயிலுக்கு போய் என்ன செய்யணும்? மொட்டை அடிக்கணும், காது குத்தணும். இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா அந்த பிசாசு மேல உள்ள பயம். நீங்க நல்லா பாருங்க, எல்லா பிசாசு கையிலயும் ஒரு ஆயுதம் இருக்கும் பாருங்க. பிசாசுன்னு சொல்ற எல்லா கடவுள்கள் கையிலயும் ஒரு ஆயுதம் இருக்கும். எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, அது தப்பு செஞ்சா உன்னை தண்டிப்பேங்கிற ஒரு பயத்துல வச்சிருக்கு. ஆனா இந்த பயம் இப்ப நம்ம ஆண்டவர் மேல வந்துருச்சு. எல்லாருக்கும் என்ன தெரியுமா சொல்றாங்க? குழந்தைய கண்டிக்கும் போது அப்பா எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? நீ தப்பு செஞ்சா ஏசப்பா கண்ணை குத்துவாரு. ஏசப்பா கண்ணை குத்துற ஏசப்பாவா அவரு வசனம் சொல்லுது, உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கருவழியை தொடுகிறான். நம்மளை தொட்டா அவர் கண்ணை தான் குத்துறாங்களாமா. நம்ம பிள்ளைய சின்ன வயசுல பயமுறுத்துறது எப்படி பயமுறுத்தி வைக்கிறோம்? நீ ஒழுங்கா ஜோம் பண்ணல ஏசப்பா கண்ணை குத்துவாரு. அப்ப ஏசப்பா மேலேயும் பிள்ளைக்கு பயம் தான் வருது, அன்பு வர மாட்டேங்குது. புரியுதா? அப்போ இந்த பிசாசு நிறைய காரியங்களை உபயாந்திரங்களை கையாளுகிறான். அதுல ஒன்றுதான் எண் கணிதம். அதுல பாத்தீங்கன்னா இந்த நியூமராலஜின்னு சொல்றோம் பாருங்க, நம்பர், இது ஒரு வகை. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜனங்களுக்குள்ள ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லலாம். அப்படியே இந்த நம்பர் பிறந்த தேதி நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிறந்த தேதிக்கும் உங்க பேருக்கும் நம்பர் போட்டு பார்ப்பாங்க. பிறந்த தேதி ஒன்னா இருக்கும், 1ஆம் தேதியா இருக்கும். உங்க நம்பர் உங்க பேருக்கு என்ன செய்வாங்க? ABCD எல்லாம் வரும்ல, உங்க பேருக்கு வரும்ல. சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்துச்சு டிவியில. இப்ப அதெல்லாம் பெரிய பிசினஸ், நீங்க பார்த்துருப்பீங்க. டிவியில இது ஒரு மிகப்பெரிய பிசினஸ். இப்ப ஒரு அம்மா இந்த மாதிரி ஒரு இது நடத்துனாங்க, ஒரு ப்ரோக்ராம். அதுல விஜயகுமார்னு ஒரு பையன், அவன் என்ன பண்ணா, அந்த அம்மாட்ட சொல்றான், எனக்கு 25 வயசு ஆகுது, எனக்கு எல்லாமே ஃபெயிலியர் தான், நான் படித்தேன் சரியா படிப்பு வரல, எனக்கு சரியா வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். உடனே அந்த அம்மா சொல்லிச்சு, உன் பேர் என்னப்பா? விஜயகுமார். நீ என்ன தேடி பிறந்த? அவன் ஏதோ ஒரு தேதி சொன்னான். உடனே விஜயகுமாருக்கு என்ன செஞ்சிச்சு? நம்பர் போட்டுச்சு. விக்கு ஒரு நம்பர், ஐக்கு ஒரு நம்பர், ஜேக்கு ஒரு நம்பர், எல்லாத்தையும் போட்டு பார்த்துச்சு. சேர்த்து பார்த்தா அது ஆட் நம்பர், இது ஈவன் நம்பர். அவன் பிறந்தது ஆடு, வந்திருக்குது ஈவன். உடனே சொல்லிச்சு, இது ரெண்டும் சேராது தம்பி, முதல்ல நம்பரை மாற்றணும். இப்போ நீ பிறந்த தேதி இனிமேட்டு மாற்ற முடியாது, பிறந்தாச்சு. ஆனால் எதை மாற்றலாம்? பேரை மாற்றுவோம் அப்படின்ட்டு அங்கே ஐய போடு, இங்கே ஏவ போடு, அங்கே ஒரு புள்ளி வை, மேலே ஒரு கோடை போடு, இப்படி எல்லாம் சொல்லி கடைசியாக சேர்த்து படித்து பார்த்தா விஜயகுமாரின்னு வந்துச்சு. பையன் என்ன ஆயிட்டான்? இதுதான் நியூமராலஜி. புரியுதா? பேரை மாத்துக்கிறதுனாலே உங்களுக்கு ஆசீர்வாதம் என்ன செய்யாது? வராது. கொஞ்சம் பேர் என்ன கேட்டாங்க, அப்படின்னா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பேர் மாத்தினாரு, யாக்கோபுக்கு பேர் மாத்தினாரு, அவன் பேர் மாத்துறது தப்பா? ஆண்டவர் ஆபிரகாமுக்கு யாக்கோபுக்கு பேர் மாத்துறதுக்கு காரணம் என்னன்னா, பேர் மாத்து ஆசீர்வாதம் வரும்ல, உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வருது, அதுக்கேற்ற மாதிரி பேரை வச்சுக்க. அவர் சொன்னது காரணம் அதான், உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வரப்போது, அதுக்கேற்ற மாதிரி பேர் வச்சுக்க. நான் உன்னை என் ஜனமா மாத்த போறேன். யாக்கோபா சொன்னார், என் ஜனமா மாத்த போறேன். அப்போ உன் பேர் யாக்கோபா இருக்க வேண்டாம், இஸ்ரேல் வச்சுக்க. ஏன்? யாக்கோபுனா என் ஜனங்கள் எத்தர்கள்னு சொல்ல முடியாது, என் ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள் சொல்ல முடியும். அதனால நான் என்ன செய்யறேன், உன் பேரை மாத்துறேன். ஆபிரகாம்ன்றது ஒரு ஷார்ட்டா இருக்கு, ஆபிரகாம்னு வச்சுக்க. ஜாதிகளின் தகப்பனா மாறிடுவேன். நீ அந்த பேரை மாத்துறதுனால ஆசீர்வாதம் இல்லை,
வரப்போற ஆசீர்வாதத்துக்கு ஏற்ற மாதிரி பேரை வச்சுக்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. சில ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்லாம் இருந்தாங்க முந்தி இந்தியாவில். அவங்க பேரை பார்த்தீங்கன்னா அமாவாசை. ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் பேர் அமாவாசை. அவர் வரும்போது எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? அமாவாசை வருதுன்னு வாருங்க. இப்போ அந்த பேருக்கு அதுக்கு செட் ஆகுதா? இந்த பிரச்சனை வரக்கூடாது தான் ஆண்டவர் யாக்கோபுக்கு பேர் மாத்தினார். எத்தனை வரண்டான்றதுக்கு பதிலாக இஸ்ரேல் வரண்டான்னு சொல்லி பாருங்க, தேவனுடைய ஜனம் வருதுன்னு அர்த்தம். அதுக்கு தான் ஆண்டவர் பேரை மாத்தினார். ஆனா நான் ஒன்று சொல்லுகிறேன், நீங்கள் பேரை மாத்துங்க, ஆனா உங்க பேரை மாத்தாதீங்க. நீங்கள் ஆராதிக்கிற பேரை மாத்துங்கள். இயேசு கிறிஸ்து என்கிற பேருக்கு வரும்போது ஆசீர்வாதம் தானே வரும். ஆசீர்வாதமே இயேசுங்கிற கிறிஸ்துங்கிற பேர்ல மட்டும்தான் இருக்குது. சிலர்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ரோட்ல கிளி கூண்டுக்குள்ள உட்காந்துருக்கோம், இந்த ஆள் போய் அதுகிட்ட உட்காந்துருப்பான். உட்காந்துட்டு கிளியை ஒரு நல்ல சீட் எடுக்க சொல்லுங்க, எதிர்காலம் எப்படி இருக்குன்னு கேட்டு சொல்லுங்கன்னு. கிளியோட எதிர்காலமே நல்லா இல்லை, கூண்டுக்குள்ள இருக்குது. கிளிகிட்ட போய் கேட்கறான் ஏன் எதிர்காலம் எப்படி இருக்குன்ட்டு. அப்புறம் அவர்கிட்ட கையை நீட்டிக்கிட்டு இருப்பான். இப்படி என்னன்னா கைரேகை பாருங்க ஐயா, எனக்கு ரொம்ப காலமா கஷ்டம். உடனே அவரும் எதையோ வச்சு பார்ப்பாரு. கைரேகை பார்த்து பெரிய ஆள் ஆகிறதா அந்த ஆளியா மரத்தடியில் உட்காந்துருக்கிறான். அவன் என்ன பெரிய ஆளா இருக்க மாட்டான். உன்ன மாதிரி 4 பேரை வச்சுதான் அவன் பெரிய ஆள் ஆக முடியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, உங்க கையை பார்க்கறதுனால ஆசீர்வாதம் வராது. நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்திலே வரையப்பட்டிருக்கு. அவர் கையை பார்க்கணும். அல்லேலூயா. அப்போ இந்த நியூமராலஜி என்று சொல்லக்கூடிய எண் கணிதம், இந்த பிசாசு என்ன செய்யறான், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பர் வச்சிருக்கலாம் பாருங்க. நீங்க நிறைய பேர் பார்த்து பாருங்க, ஐயோ எனக்கு 6 ஆகாதுங்க. நம்ம இந்தியாவில் பார்த்துருக்கீங்களா, எந்த ஒரு வண்டிக்கும் நம்பர் பிளேட்ல 8 இருக்காது, தனியா 8 இருக்கவே இருக்காது. பார்த்துருக்கீங்களா? என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிருச்சு, 8ஆம் நம்பரை ஸ்டாப் பண்ணிருச்சு. என்னடா 8ஆம் நம்பர் ஆகாதமா, 8 நம்பர் போட்டா அது ரீசேல் வேல்யூ கிடையாது, அந்த வண்டிக்கு ரீசேல் வேல்யூ கிடையாது. 8ஆம் நம்பர் வந்து உருப்படாத நம்பர் டிசைட் பண்ணிட்டாங்க. சரியா? எதனால இவனுக்கு வச்சானுங்கன்றதுக்கு பைபிள் தான் காரணம். அந்திகிறிஸ்துவோட நம்பர் 8. அவன் 8ஆம் அவனா இருப்பாரு. வாசிக்கும் போது நமக்கு தெரியாது எவ்வளவு கஷ்டம். 8ஆம் அவன் இருக்கான்ல, அது 8 இல்ல. அதனால பாத்தீங்கன்னா இவங்களுக்கு 8 ராசி நம்பர் கிடையாது இந்துக்களுக்கு. அதனால பாத்தீங்கன்னா எந்த வண்டியிலுமே 8 இருக்காது. ஆனா நான் சொல்லுகிறேன், நான் ரட்சிக்கப்பட்டது, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டது, ஞானஸ்நானம் எடுத்தது, அபிஷேகம் பெற்றது, எனக்கு திருமணமானது எல்லாமே ஒரு 8ஆம் நம்பர் வீட்டில் இருக்கும்போது தான் நடந்துச்சு. எங்க வீட்டு நம்பர் 8 தான். உடனே கேட்காதீங்க அப்ப 8 நல்ல ராசி போல அப்படின்னு. 8 ராசியில 7 ராசியில கர்த்தர் எவன் கூட இருக்கிறாரோ அது ஆசீர்வாதமாக. அவன் எந்த நம்பர் இருந்தாலும் ஆசீர்வாதம். அவன் எங்க வேணாலும் இருக்கலாம். எல்லாரும் எங்க சொன்னாங்க 8ஆம் நம்பர் இருந்தா அப்படி இருக்கும் இப்படி இருக்கும். எங்க வீட்டு யாரும் வாங்க மாட்டாங்க, எங்க வீட்டு தான் போட்டி போட்டு வாங்கணும். எதுக்கு சொல்ற தெரியுங்களா? கர்த்தர் ஒரு மனுஷன் கூட இருந்தால் அது ஆசீர்வாதம் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்போ இந்த பிசாசு என்ன செய்யுது, ஜனங்களை பிடித்து வைக்கிறதுக்கு ஒரு உபாந்திரங்களை கையாளுகிறது. அதுதான் இந்த எண் கணிதம். அப்போ எல்லாருக்கும் நம்பர் கொடுக்குற பிசாசுக்கு ஒரு நம்பர் இருக்குதாமா. புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அந்த மிருகத்தின் இலக்கத்தை, அந்த பிசாசுடைய நம்பரை, அதாவது ஆன்டி கிரைஸ்டுடைய கவர்மெண்டுடைய நம்பரை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது 666. இப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன பார்க்க போறோம்னா, ஏன் பிசாசுடைய நம்பராக 666 இருக்கிறது? முதல்ல நம்ம அதான் பார்க்க போறோம். ஏன் பிசாசுடைய நம்பராக 666 இருக்கிறது? உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றை படைச்சார் இல்லையா? மனுஷனை என்னைக்கு படைச்சார்? 6ஆம் நாள் படைச்சார். மிருகத்தை என்னைக்கு படைச்சார்? பைபிளை திருக்க கூடாது. பைபிளை திருப்ப கூடாதுன்னா பைபிளை பார்க்கறது கீழ்ப்படுதலின் உச்சம். ஏதேன்ல தொடர்ந்து இன்னும் முடியல பாருங்க. என்ன செய்ய? அதுக்குதான் சொன்னேன், மனுஷனுக்கு எத்தனை அறிவு? 4 அறிவா? உங்க வீட்டுல இருக்கிறது 1.5 பரவாயில்ல. எதை வச்சு இப்ப 4 அடி? எத்தனை அறிவு? மிருகத்துக்கு எதை வச்சு சொன்னீங்க? 5. மிருகத்துக்கு 5 அறிவு, மனுஷனுக்கு ஒரு அறிவு. என்னது? பகுத்தறிவு. பகுத்தறிவுனா என்ன? மிருகத்துக்கு நல்லது கெட்டது தெரியாது. எலிகிட்ட தேங்காய் பாத்திய வச்சா என்ன செய்யும்? பூனைய பார்த்தா அப்ப நல்லது கெட்டது தெரியுதானே? தெரியுமா தெரியாதா? அப்ப என்ன அந்த அறிவு? எது சிந்திக்காது? புலி பதுங்கி பாயுதுன்னா என்ன அர்த்தம்? சிந்திச்சு தானே பாயுது. விஷயத்துக்கு வாங்க. அடுத்த அந்த ஒரு அறிவு என்னது இப்ப எனக்கு தெரியணும். பேசுற அறிவு. கழுத பேசுச்சுன்னா அப்ப அதுக்கு 6 அறிவா? அப்ப நம்ம எல்லாம் கொஞ்சம் பேர் பேச முடியாதவங்களா இருக்கானே, அவனுக்கு 5 அறிவு தானா?
என்னதான் சொல்ல வர சொல்லுங்க, என்ன ஒரு அறிவு யாருக்கு யாருக்கு? அனிமல்ஸ்க்கு பாவம் தெரியாது, நமக்கு பாவம் தெரியும். அதெல்லாம் இல்ல. கவனிங்க, மிருகத்துக்கும் மனுஷனுக்கும் ஒண்ணுதான் டிஃபரன்ஸ். மனுஷனுக்கு ஆத்மா இருக்கிறது, மிருகத்துக்கு ஆத்மா கிடையாது. சரியா? மற்றபடி பல விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா மனுஷனை விட மிருகம் தான் பெட்டரா இருக்கு. இப்ப நிறைய விஷயங்கள்ல நீங்க வேலை முடிச்சுட்டு வீட்டுல இருந்து வந்து பாருங்க, வீட்டுல பையன் உட்காந்துருப்பான், ஒரு வயசுல ஒரு நாய்க்குட்டியும் இருக்கும். நீங்க வந்த உடனே நாய்க்குட்டி என்ன செய்யும்? பையன் என்ன செய்வான்? டிவி பார்த்துனே உட்காந்துருப்பான். இப்ப எது பெட்ரு? சொன்னாரு, உன் மெசேஜை கேட்டோம்னா வீட்டுல இருக்கிற பையனை துரத்திடும். இந்த மாதிரி கவனிங்க, மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு காரியம். ஒன்று, மனுஷனுக்கு ஆத்மா கிடையாது. சாரி, மனுஷனுக்கு ஆத்மா இருக்கிறது, மிருகத்துக்கு ஆத்மா கிடையாது. மனுஷன் இப்ப நீங்க ஒரு மனுஷனை அடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஒரு வாதை வருகிறது மனசுல, ஐயோ நம்ம அவனை அடிச்சிட்டோமே, அடிச்சிருக்க கூடாது. அது ரட்சிக்கப்பட்டவங்க இருக்காங்க பாருங்க, இவங்களுக்கு எல்லாமே பாவத்தை செஞ்ச பிறகுதான் வாதையே வரும். பார்த்துருக்கீங்களா? அதுக்கு முன்னாடி வரவே வராது. போயிட்டே இருப்பாங்க வண்டியில, எவனா குறுக்கால வந்துருவான், கண்டபடி திட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் ச்சே பிசாசு மாதிரி அவன் குறுக்கலா வந்தானா, திட்டது இவங்க, சும்மா இருக்க பிசாசு வம்புக்கு இழுக்கிறது. என் கூட ஒரு அங்கிள் இருந்தாங்க, இப்ப அவங்க இல்ல, கத்தர்கள் நிறுத்தி அனுப்பிட்டாங்க. நல்ல நீதிமான், பக்கா நீதிமான். நான் பார்த்தவங்களே என் கூட பழகினதுலயே அவர் தான் நீதிமான். எல்லாத்துலயும் அவ்வளவு பர்ஃபெக்ட். ஆனா அவரு கார்ல போகும்போது எவனா குறுக்கல வரும். அவங்க தான் தெரியுமே சென்னை டிராபிக் எப்படி இருக்குன்ட்டு. அவன் குறுக்கல வந்துகிட்டே இருப்பான். இவர் நீதிமான் தானே, அதனால அவனை திட்ட முடியாதுல்ல. அதனால என்ன பண்ணுவார் தெரியுமா? நரகத்துக்கு போறவனே அப்படின்னாரு. பரிசுத்தமா திட்டுறாரு. கோவப்பட்டு கூட அவர் வார்த்தையை விட்டுற மாட்டாராம், பரிசுத்தமா திட்டுவாரு, நரகத்துக்கு போறவனே. அந்த மாதிரி நமக்கெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகும்? வாதை வரும். ஆனால் இப்ப நீங்க ஒரு கோழியை வாங்கி அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடிச்ச உடனே உங்களுக்கு என்ன தோணுது? சிக்கன் 65 குழம்பா இதானே தோணுது. என்னைக்காவது ஐயோ எனக்காக ஒரு கோழி செத்து போய் விட்டுதேன்னு யோசிச்சிருக்கீங்களா? சாப்பிட போகும்போது உங்க மனசுல ஒரு வாதை வருதா? ஐயோ இந்த கோழி எனக்காக அடிக்கப்பட்டு இன்று குப்புற அடிச்சு கிடக்கிறது, இது எனக்காக தானே நொறுக்கப்பட்டது, என்னைக்கா யோசிக்கிறீங்களா? இல்ல. அப்ப மனுஷனுக்கு என்ன இருக்கிறது? ஆத்மா இருக்கிறது. மிருகத்திற்கு ஆத்மா சரீரத்தோடு கூட முடிவடைந்து விடுகிறது. மரித்த பிறகு நம்முடைய ஆத்மா தான் பரலோகத்திற்கும் நரகத்துக்கும் போகிறது, மிருகத்தின் ஆத்மா போகாது. இது ஒண்ணு. ரெண்டாவது, மனுஷனையும் மிருகத்தையும் கர்த்தர் உண்டாக்கும் பொழுது விசேஷமாய் உண்டாக்கினார். மிருகத்தை அவர் வாயினாலே உண்டாக்கினார், மனுஷனை கையினாலே உண்டாக்கினார். மனுஷனுக்கு தன்னுடைய ஜீவ ஆத்மாவை ஊதினார், அவனுக்குள்ள அவனை அவருடைய சாயலாக உண்டாக்கினார். இதெல்லாம் வேற சாயல். சோ மனுஷனுக்கு இவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா இந்த மாதிரி டிஃபரன்ஸ் ஒழிய, ஆனால் படைக்கப்பட்டது ரெண்டு பேரும் ஒரே நாள்ல தான். வாசிங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23, 24 வாசிங்க. ஆதியாகமம் 1:23. 5ஆம் நாள் ஆயிற்று, 6வது நாள்ல பின்பு தேவன் நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும். நல்லா கவனிங்க, இந்த இடத்துல பாருங்க, கொஞ்சம் பைபிள் படிக்கும்போது தெளிவா படிக்கணும், அதுக்கு தான் இதெல்லாம் சொல்றேன் உங்களுக்கு. சகல காட்டு மிருகங்களையும் நாட்டு மிருகங்களையும் இருக்குல்ல, 3 இல்ல 1:24. கவனிங்க, மோசஸ் இந்த புக்கை எழுதுனது மோசே, சரியா? ஆண்டவர் படைக்கும் போது காடு நாடு இருந்துச்சா? ஆண்டவர் பூமியை படைச்சு எனக்கு காடு நாடு இருந்துச்சா? ஆதாமுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சந்ததிகள் வந்தா நாட்டை உருவாக்கினார்கள். ஒரு தோட்டத்தை தான் ஆண்டவர் உண்டாக்கினார், காடு நாடு தனியா இல்ல. அப்ப ஆண்டவர் உண்டாக்கும் போது சகல விதமான மிருகங்களை தான் உண்டாக்கினார். ஆனா மோசஸ்க்கு எழுதும் பொழுது பின்னாட்கள்ல அது தரிசனத்துல பார்க்கும்போது மோசஸ்க்கு தெரியுது எது காட்டு மிருகம் எது நாட்டு மிருகம். நான் சொல்றது புரியுதா? யோவான் சுவிசேஷத்துல 12 சீஷர்கள் எழுதுறத பத்தி இவர் எழுதுவார், யோவான் எழுதுவார். அவர் தமிழத்துல வந்தவர்களை 12 பேரை அழைத்து தம்முடைய சீஷர்களாக இருக்க சொன்னார்ட்டு ஒவ்வொருத்தர் பேரே எழுதிட்டே வருவார். மத்திய இவன் யோவான் இப்படி ஒவ்வொருத்தர் எழுதிட்டே வரும்போது கடைசியா எழுதுவாரு காட்டி கொடுத்தவனாகிய யூதாஸ்ன்னு எழுதுவார். அப்ப முன்னாடியே யோவானுக்கு என்ன தெரியாது? எழுதும் போது யூதாஸை பத்தி எழுதும் போது ஒரு பட்டப்பேர் கொடுக்கிறாரு, காட்டி கொடுத்தவனாகிய. ஆண்டவர் அழைக்கும் போதே அவன் காட்டி கொடுத்துட்டானா? இல்ல. ஆனா யோவானுக்கு எழுதும் போது தெரியுது இவன் யாரு, காட்டி கொடுத்தவனையும் இவர் சேர்த்துக்கிட்டாரே அப்படின்ட்டு முன்னாடியே ஒரு பட்டப்பேர். அதே மாதிரி மோசஸ் எழுதும் போது காட்டு மிருகங்கள் நாட்டு மிருகங்கள் பிரிச்சு எழுதுறாரு. ஆனா 6ஆம் நாள்ல படைக்கப்பட்டது 3 படைப்பு தான். ஒன்று மிருகங்கள், 2வது ஊரும் பிராணி, 3வது மனுஷன்.
6ஆம் நாளிலே 3 படைப்புகள் படைக்கப்பட்டது. ஒன்று மிருகம், இன்னொன்று ஊரும் பிராணி, மூன்றாவது மனுஷனையும் உண்டாக்கினார். இப்போ ஏதேனுக்குள்ள பிசாசு வருகிறான், சரியா? அவன் முதல்ல யார்கிட்ட பேசினா? ஏவாள்கிட்ட பேசல. கவனிங்க, அவன் முதல்ல பேசுனது சர்ப்பத்துல தான் பேசினான். ஏன்னு சொன்னா இந்த பிசாசுக்கு உருவம் கிடையாது, சரியா? அவன் தள்ளப்பட்ட தூதன், வானத்துல இருந்து தள்ளப்பட்ட தூதன். அவன் கீழே வரும்போது அவனுக்கு உருவம் கிடையாது. ஏசாயா புத்தகத்துல வாசிக்கிறோம், கர்த்தர் அவனை சபித்து சாம்பலை போல மாற்றினார், கருப்பா மாத்தினார்னு இருக்கு. நீங்க அதனாலதான் பாருங்க, எல்லா விக்கிரக கோயில்லையும் மூல விக்கிரகம் ஒன்று சொல்லுவாங்க, உள்ள இருக்கும், அது கருப்பு கலர்ல தான் இருக்கும், கன்ஃபார்மா பிளாக் கலர்ல தான் இருக்கும். நீங்க எந்த மூல விக்கிரகம், நான் சொல்றது ஆல் ஓவர் த வேர்ல்ட். வேட்டிகன் சிட்டில போய் சென்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்கால பீட்டருடைய சிலையை பாருங்க, அதுவும் பிளாக் கலர்ல தான் இருக்கும். பீட்டர் ஒரு யூதன் தானே, பேதுரு யூதன் தானே, ஏன் அந்த சிலை மாத்திரம் கருப்பு கலர்ல இருக்கு? நீங்க இன்டர்நெட்ல இருக்கு, போட்டு பாருங்க. சென்ட் பீட்டர்ஸ் பெசிலிக்காவோட பீட்டர் சிலை கருப்பு கலர்ல இருக்கும். நீங்க நம்ம தமிழ்நாட்டு கோயில்களில் உள்ள எல்லா கோயில்களையும் போய் மூல விக்கிரகத்தை பாருங்க, உள்ளுக்குள்ள இருக்கிறது கருப்பு கலர்ல தான் இருக்கும். அதே மாதிரி இவங்க சுத்தி வராங்கல்ல மக்கால, அது என்ன ஸ்டோன்? பிளாக் ஸ்டோன். அவங்களே சொல்லுவாங்க பிளாக் ஸ்டோன் சொல்லுவாங்க. ஏன் கருப்பு கலர் கல்லை சுத்தி வராங்க? கருப்பு கலர் கல்லை அவன் சிலையா செஞ்சிருக்கிறான், இவங்க வெறும் கல்லா வச்சிருக்காங்க, அதுதான் டிஃபரன்ஸ். இவங்க அதை வடிவமாக்காம வச்சிருக்காங்க, வடிவமாக்கி வச்சிருக்காங்க. எல்லாரும் ஒரு கல் தான் சுத்துவாங்க, அதுக்கு பேர் கருப்பு கலர்கள். என்ன காரணம்னா பிசாசு கருப்பு கலர். ஆக்சுவலா ஆண்டவரை சபித்து கருப்பாக மாத்தினார்னே இருக்கு பைபிள்ல, அவனை சாம்பலை மாத்தினார். அப்போ அவன் ஏதேனுக்குள்ள வரும்பொழுது நேரடியாக ஏவாளிடத்துல வந்து பேச முடியாது. ஏன்னு கேட்டா 6 நாள்ல கர்த்தர் படைச்ச எல்லாத்தையும் ஏவாள் பார்த்திருக்கிறா. இது எல்லாமே எப்படிப்பட்டது? அழகானது. கர்த்தர் சொன்னாரு அது நல்லது என்று கண்டார். இன்னைக்கு நம்ம பூமி இவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்றோமே, 7,000 வருஷத்துக்கு முன்னாடி 8,000 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பூமி எப்படி இருந்தது யோசித்து பாருங்க. ஆண்டவர் படைச்சு அப்படியே பியூரா கொடுக்கும் போது மோஸ்ட் அழகு இருக்கிறதுல தி பெஸ்ட். அதுக்கு நடுவுல இவன் வந்து நின்னா எப்படி இருக்கும்? அப்போ பிசாசு என்ன செய்ய முடியாது? நேரடியா வந்து யார்கிட்ட நிக்க முடியாது? ஏவாள்கிட்ட நிக்க முடியாது. அதனால ஏவாள்கிட்ட பேசுறதுக்கு அவனுக்கு ஒரு உருவம் தேவைப்பட்டது. இன்னைக்கும் பிசாசு பாருங்க நேரா வரவே வராது. எவ்வளவு பிசாசா இருக்கட்டும், யாரோ ஒருத்தக்குள்ளதான் வருது பாத்தீங்களா? நம்ம அதை வச்சுதான் கண்டுபிடிக்கிறோம், பிசாசு வந்துருச்சு. என்னைக்காவது பிசாசு நேரா உங்கள்கிட்ட வந்திருக்குதா? 2 கொம்பு வச்சுக்கிட்டு ஒரு வாழை வச்சுக்கிட்டு வந்து நிக்குதா? நான் தான் வந்திருக்கிறேன்னு அப்படி அது வந்துச்சுன்னா நீங்க செத்து போயிருவீங்க. அதான் ஃபேக்ட். அதோட விகாரத்தோட பார்த்தா நமக்கு இருட்ட பார்த்தாலே பயமா இருக்குல்ல. நம்ம நிறைய பேர் சிங்கத்தின் மேல நடந்து வந்து சர்ப்பத்தின் மிதிப்பாயின்னு பாடிட்டு கர்ப்பமுச்சை பார்த்தா பயப்படுற எத்தனை பேர் இருக்கோம் வீட்டுக்குள்ள? ஆமேன் எப்படி வருது பாருங்க. அவங்க வீட்டுல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அப்போ இந்த பிசாசு நேரடியாக என்ன செய்யாது? எப்பொழுதுமே வராது. யாரோ ஒருத்தருக்குள்ள தான் வரும். நான் அவன் வந்திருக்கிறேன், இவன் வந்திருக்கிறேன், நான் செத்து போனவன் பேரெல்லாம் சொல்லிட்டு வந்து யாரோ ஒருத்தருக்குள்ள இருந்து ஆடுமே ஒழிய நேரடியாக பிசாசு வந்து நிக்காது. பைபிள்ல நேரடியா பிசாசு பேசின ஒரே ஆள் யாருன்னு கேட்டா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏன்னா இயேசு கிறிஸ்து அதெல்லாம் தாண்டி நிக்கிறார். அவருக்கு தெரியும் இவனை ஏற்கனவே இவனை பார்த்தா நல்ல பழக்கம் இருக்குது. யோபு காலத்துல தேவபுத்திரர்கள் மத்தியில வந்து நின்றான்னு இருக்கு. சோ இவனை பார்த்து அவருக்கு பழக்கம், ஒரு பிரச்சனை கிடையாது. நமக்கு அப்படி கிடையாது. அவன் யாராவது ஒருத்தருக்குள்ள தான் வருவான். அவன் வந்து என்ன செய்யறா? ஏவாள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவன் முதலாவது உள்ளே நுழைந்தது சர்ப்பத்துக்குள்ளே. சர்ப்பமானது சகல மிருகங்களை பார்க்கிலும் தந்திரம் உள்ளதாக இருந்தது. கவனிங்க, இப்ப சர்ப்பத்துக்குள்ள போறான் இல்லையா? சர்ப்பம் என்பது 6ஆம் நாளில் படைக்கப்பட்ட ஊரும் பிராணி பிரிவை சார்ந்தது. புரியுதா? 6ஆம் நாளில் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு தான் ஊரும் பிராணி. அந்த ஊரும் பிராணி பிரிவை சார்ந்தது தான் சர்ப்பம். உள்ளே போறான். இப்ப சர்ப்பத்துக்குள்ள போய் ஏவாள்கிட்டையும் ஆதாம் கிட்டையும் பேசுறான். இப்ப இவங்களையும் பிடிக்கிறான். 6ஆம் நாளில் படைக்கப்பட்ட 2வது படைப்பாகிய மனுஷனையும் அவனுக்கு போயிட்டாங்க. புரியுதா? அவனுக்கு கீழ்படுத்திட்டாங்க. ஃபர்ஸ்ட் சர்ப்பம், 2வது மனுஷன். அதனாலதான் பாருங்க, ஆண்டவர் மனுஷனையும் திட்டுவாரு, ஏவாளையும் திட்டுவாரு, ஆனா சர்ப்பத்தை சபிப்பாரு. பார்த்திருக்கீங்களா? நீ சபிக்கப்பட்டிருப்பாயின்னு. ஆதாம் ஏவாளையும் சபிக்க மாட்டாரு. இவங்க 2 பேரும் மாத்திரம் சர்ப்பத்தை சபிப்பார். ஒருவேளை பிசாசா இருந்துச்சு வச்சுங்களேன், சர்ப்பம் பிசாசா இருந்துச்சு வச்சுங்களேன், அப்போ அதை சபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே பிசாசி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? சபிச்சு கீழே தள்ளிட்டாரு. ஆண்டவர் ஒவ்வொரு ட்ரிப்பும் சபிச்சுக்கிட்டே இருக்க மாட்டாரு. நம்ம எல்லாம் சில பேர் பிசாசு வரும்போது பார்த்திருக்கீங்களா? பிசாசை சபிச்சுக்கிட்டே இருப்பான். பார்த்திருக்கீங்களா? நான் உன்னை சபிக்கிறேன், நீங்க சபிச்சு என்ன ஆக போகுது? அவன் ஏற்கனவே ஆண்டவரே சபிக்கப்பட்டு கீழே தள்ளப்பட்டவன். பிசாசை விரட்டுறதுலேயே சில விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம ஆட்களுக்கு அதுவும் தெரியாது. கொஞ்சம் பேர் பிசாசை விரட்டுவாங்க. பார்த்திருக்கீங்களா? நான் உன்னை நரகத்துக்கு அனுப்புகிறேன். அவன் வீட்டுக்கு எதுக்கு அவனை அனுப்பணும்? சொல்லும் போது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்குன்ட்டு எதையாவது சொல்றாங்க. நான் உன்னை நரகத்துக்கு அனுப்புகிறேன். இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, நான் உன்னை சுட்டெரிக்கிறேன். அவனே ஹை டெம்பரேச்சர்ல தான் வரான். இருக்கிற ஹை மோஸ்ட் டெம்பரேச்சர் தான் பாதம். அங்க இருந்தா அவனே ஏறி வரான். அவனை போய் என்ன சுட்டெரிக்க வேண்டியிருக்கு? நல்லா கவனிச்சுங்க, பிசாசை சுட்டெரிக்க முடியாது,
நரகத்துக்கு அனுப்ப முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்று செய்யலாம், அவனை துரத்தலாம். அதுவும் டெம்பரவரி. துரத்தப்பட்ட பிசாசு போய் வேலி ஏறு பிசாசு என்ன செய்யுமா? கூட்டிட்டு வரும். இது எப்போ வரைக்கும்னா பிசாசை பிடிச்சி பாதாளத்துல சங்கிலியில அடைக்கிற வரைக்கும் அவன் வேலை இதுதான். நீங்க துரத்தலாம், போவான், திரும்பி வருவான். அவன் திரும்பி வரும்போது நீங்க காலியா இருக்க கூடாது, அவ்வளவுதான். உங்களுக்குள்ள ஆள் இருக்கணும். உங்க வீடு காலியா இருந்துச்சுன்னா திருப்பி உள்ள வருவான், இல்ல விரட்டி விட்டீங்கன்னா போயிட்டே இருப்பான். இதான் பிசாசுடைய வேலையே. அதான் டெம்பரவரியா போவான் வருவான். நாம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா நமக்குள்ள வர மாட்டான், நம்ம தலை மேல குருவி பறக்கும், அவ்வளவுதான். நம்ம மேல கூடு கட்டாது. இதான் பிசாசுடைய வேலை. இதான் எப்பவுமே பிசாசுடைய வேலை. கவனிங்க, அப்ப பிசாசு உள்ள வந்த உடனே முதல் பிராணி ஊரும் பிராணி அவங்க கையில போயிடுச்சு. ரெண்டாவது மனித சமுதாயம், அதுவும் போயிடுச்சு. இப்ப ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் படைக்கும் போதே ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். 1:28 என்னன்னு கேட்டா, நீங்கள் சகலவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள்னு கொடுத்திருந்தார். சகல மிருகமே என்ன செய்யுங்க? ஆண்டு கொள்ளுங்கள். கவனிங்க, அப்போ ஒரு ராஜாவை பிடிச்சாச்சுன்னா அவனுக்கு கீழே இருக்கிறது யார் கையில போயிடும்? ஒரு ராஜா இன்னொரு ராஜாவை பிடிக்கிறார், நாட்டை பிடிச்சாருன்னா ராஜா மாத்திரமல்ல, அவருக்கு கீழே இருக்கிற ஜனங்களும் யார்கிட்ட போயிடுவாங்க? பிடிச்ச ராஜா கிட்ட போயிடுவாங்க. அதே மாதிரி பிசாசு ஆதாமும் ஏவாளையும் பிடிச்ச உடனே அவங்களுக்கு கீழே இருந்த மொத்த அதிகாரம் யார் கையில போயிடுச்சு? பிசாசு கையில. அதனாலதான் 4ஆம் அதிகாரத்துல சொல்லுவான், மத்தேயுல ஆண்டவரை பார்த்து சொல்லுவான், இந்த உலகத்தின் ராஜ்யங்களும் அதன் மகிமைகளும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாமே எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிறான். அப்ப யார் வித்தா? ரோமர்ல எழுதுவார், பவுல் எழுதுவாரு, முதலாம் ஆதாம் சகலவற்றையும் விற்று போட்டான். எல்லாம் அவர் கையில போயிடுச்சு. அப்ப என்ன அர்த்தம்? 3ஆம் நாள் படைக்கப்பட்டதான 3 படைப்பு, மனிதன், மிருகம், ஊரும் பிராணி, 3 யார் கையில போயிடுச்சு? சாத்தான் கையில போயிடுச்சு. இந்த 3 6 போட்டா என்ன அர்த்தம்னா, சகலமும் சாத்தானுக்கு அடக்கம்னு அர்த்தம். எவ்ரிதிங் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சாட்டன், எல்லாமே எனக்கு கீழே இருக்கு. அதனாலதான் இந்த முத்திரை போட்டவர்கள் அத்தனை பேரும் அக்கினியும் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள்னு பைபிள் சொல்லுது. இந்த 666 முத்திரை போட்டவங்க எல்லாருமே நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு பைபிள்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த முத்திரையை போடக்கூடாது. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? 666 எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் இப்ப முதல் செஷன்ல இதான் பார்க்க போறோம். 666 எங்கெங்கெல்லாம் இருக்கு. ஏன்னா வசனம் சொல்லுது, புத்தியுடையவன் கணக்கு பார்க்க படவன். சும்மாவே தெரியாது, கணக்கு பார்த்தா தான் தெரியும். ஓமன் ஒரு படம் வந்துச்சு, யாரா பாத்தீங்களா? சர்ச்சில் வச்சு இந்த கேள்வி கேட்குறீங்களே, பாஸ்டர் எதிரில் சினிமா பார்த்தியான்னு கேட்டால் என்னையா நியாயம்? நீங்களாம் சினிமா பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்களா? ரட்சிக்க போகிறதுக்கு முன்னாடி சினிமா பார்த்தாங்க எத்தனை பேர்? நல்லா கை தூங்குவாங்க. அப்போ நீங்கள்லாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு படம் பார்க்கல. நான் முன்னாடி கிடதுக்கு நீங்க ஒன்றும் பதிலே சொல்லியே, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒன்னே வேகமா கையை தூக்குறீங்களே, அதுக்குதான் கேட்டேன். அப்ப நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்ட பிறகு படம் பார்க்கல. பாத்துக்குங்க, பார்க்கலாம்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்துட்டு அப்புறம் ஈசாக்கு நாம வந்துடும் போது கடைசியா. என்ன ஒரு எண்ணமா இருக்க? என்னன்னா அந்த விசுவாசிகள் வந்து ரட்சிக்கப்பட்ட பிறகு தியேட்டருக்கு போய் பார்க்கல. நாங்க தியேட்டர்ல போய் பார்த்தோம், ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன செய்யல? தியேட்டர்ல போய் பார்க்கல. பெரிய பாவம், வீட்டுல இருக்கிறது சின்ன பாவம். நான் சொல்லுவேன், அது சாத்தான், இது குட்டி சாத்தான். சாத்தானை விட குட்டி சாத்தம் தான் எப்பவுமே ஆபத்து. தெரியுமா? கேரளாக்காரங்க அதெல்லாம் சொல்லவே வேண்டியதில்லை குட்டி சாத்தனை பத்தி. அப்போ இந்த ஓமன் ஒரு படம் வச்சு, அது ஊழியக்காரர் எழுதுற படம் தான். அந்த ஊழியக்காரர் எடுத்த படம் தான். அதாவது அந்தி கிறிஸ்துவ பத்தி எடுத்த படம். அதுல 666 எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, தலையில ஒரு குழந்தைக்கு உச்சியில முடிய கொஞ்சம் வெட்டிட்டு பார்த்தா இங்க 666 இருக்கும். அதான் அந்தி கிறிஸ்து வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா அதெல்லாம் கிடையாது, அப்படிலாம் பைபிள்ல கிடையாது. அது ஒரு கற்பனை கதை. ஆனால் 666 எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியுமா? வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாக இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. இப்ப நம்ம கணக்கு பார்க்க போறோம். 666 எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கணக்கு பார்க்க போறோம். முதலாவது, நீங்க இதை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பார்த்திருக்கீங்களா? www. www என்ன? வேர்ல்ட் வைட் வெப் அப்படின்னா தமிழ்ல உலகளாவிய வலை அப்படின்னு அர்த்தம். உலகம் முழுவதற்கும். வெப்சைட்னா வலைத்தளம், தெரியல உங்களுக்கு? வலை. பிசாசு பாருங்க எப்படி பேர் வச்சிருக்கலாம் பாருங்க, உலகளாவிய வலை. உலகம் முழுவதுக்கும் ஒரு வலை வீசப்பட்டிருக்குதாமா. ஆண்டவர் சொன்னார்ல பேதுருவை பார்த்து, இந்த மீன்களை பிடித்த இதை விட்டு நான் மனுஷனை பிடிக்கிறவனை மாத்தேன்னு. மனுஷனை பிடிக்கிறதுக்கு பிசாசு ஒரு வலையை வீசி வச்சிருக்கிறான். அந்த வலை தான் என்னது? வெப்சைட்.
இந்த வலைக்குள்ள பொதுவா பாத்தீங்கன்னா தூண்டுல தான் வந்து புழுக்கள்லாம் இருக்கும். ஆனா இந்த வெப்சைட்ல வலைத்தளத்துல என்ன இருக்குது? நிறைய மாம்சம் இருக்குது. நிறைய பிள்ளைங்க இந்த வலைத்தளத்துக்குள்ள போயிட்டு வெளியே வரவே மாட்டேங்குது. பாத்துருக்கீங்களா? உள்ள போன எத்தனையோ பிள்ளை மாட்டிக்கிச்சு. ஏன்னு கேட்டா இது உள்ள பிசாசு என்ன போட்டு வச்சிருக்கிறான்? நிறைய புழுக்கள் போட்டு வச்சிருக்கிறான், நிறைய மாம்சம். உள்ள போய் அதை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டேங்குது? வெளியே வரவே மாட்டேங்குது. ஒரு ஐயா வந்து ஒரு அம்மாவை டைவர்ஸ் பண்ணிட்டாரு. பேப்பர்ல வந்து நியூஸ், தினத்தந்தியில, அமெரிக்கால. ஏன்னு கேட்டா அந்த அம்மா தொடர்ந்து 72 மணி நேரம் சீட்டை விட்டே எழுந்திரிக்காம கேம்ஸ் விளையாடிது. 72 hours குளிக்கலையாமா, சாப்பிடலையாமா, பிள்ளைய கவனிக்கலையாமா, ஒன்னும் செய்யலையாமா, கேம்ஸ் விளையாட ஆரம்பிச்சிச்சாமா. இன்டர்நெட்ல 72 மணி நேரம் விளையாடி இருக்கு. நேரா போய் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. அதுக்கு சொன்ன ரீசன் ஒண்ணுதான். 72 hours ஒரு சீட்டை விட்டு ஒருத்தர் எழுந்திரிக்க வேண்டாம். பாத்துங்களா எப்படி அடிக்டா இருக்கு உள்ள இருக்கு. நீங்க நம்ம பிள்ளைங்க நிறைய அப்படிதான் அடிக்ட் ஆகி உட்காந்துருக்கு. கண்ட்ரோலே பண்ண முடியல. பாத்தீங்களா? சில பிள்ளைங்க எல்லாம் கேம்ஸ்ல போயிடுச்சு, அது கண்ட்ரோலே பண்ண முடியாது. பாருங்க, கோவம் வருது. அதுக்கு அதோட கோபத்துக்கெல்லாம் காரணம் பாருங்க, நீங்க கேம்ஸ் விளையாட முடியாததான் இருக்கும். அப்பனா அந்த கேம்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. ரொம்ப ஜாக்கிரதை, பி கேர்ஃபுல். அவள் தான் நான் சொல்லுவேன். நிறைய விஷயங்கள், ஆபத்தான விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு. அப்ப இதுக்கு பேர் வலைத்தளம். இந்த வலைத்தளம் வெப்சைட்டுக்கு ஒரு தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு கேபிட்டல் வேர்ட் என்னன்னு கேட்டா www. இதுதான். இப்போ நீங்க முந்தியெல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர்நெட்டுக்கு 2 இருந்துச்சு. HTTP ன்னு ஒன்னு இருக்கும், www இருக்கும். இப்போ ரீசெண்டா ஒரு 6 months to 1 year பாருங்க, HTTP ன்றது ஸ்லாஷ் ஆகி வருது. பாத்திருக்கீங்களா? வெப்சைட்ல பாருங்க, HTTP/ஆகி வரும், வெறும் www தான் வருது. இந்த www நீங்க போட வேண்டிய அவசியம் கிடையாது. கூகுள் சர்ச் என்ஜின்ல போயிட்டு யாஹூன்னு போட்டீங்கனாலே அதுவே www எடுத்துக்கும். அது எந்த வெப்சைட்டுக்கு போதோ அதுவே டிஃபால்ட்டாவே எடுத்துக்குது www. நீங்க போட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம இந்த www இதுக்கு என்ன வருது? வேதம் சொல்லுகிறது புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். இந்த நியூமராலஜி அப்படிங்கிறதுல வேர்ல்ட்ல 2 மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. ஒன்னு லாகரித்மிக் மெத்தட், இன்னொன்று சால்டியன் மெத்தட். லாகரித்மிக் மெத்தட்ங்கிறது ரொம்ப ரேர், யாராவது கொஞ்சம் இந்த டீப்பான ஆட்கள் பண்றது. பொதுவா வேர்ல்ட் வைட் எல்லாரும் ஃபாலோ பண்ற காமன் மெத்தடுக்கு பேரு சால்டியன் மெத்தட். சால்டியன்னா தமிழ்ல வந்து கல்தேயர் முறைன்னு பேரு. கல்தேயர்னா என்ன? உங்களுக்கு புரியும்படி சொல்றேன், வாசிங்களேன். 11ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம், 11ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31வது வசனத்தை வாசிங்க. 31. தேராவது தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாயிருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்துக் கொண்டு அவர்களுடனே ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தில். எத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருக்கு பாருங்க பைபிள்ல கல்தேயர்ங்கிற வார்த்தை. கல்தேயர்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சினாயார் தேசம், கல்தேயர் பட்டணம். நீங்க ராஜாக்கள்ல வாசிச்சீங்கன்னா நேபுகாத்நேச்சாருக்கு கல்தேயர் ராஜான்னு ஒரு பேர் உண்டு. கல்தேயர் சால்டியர்னா என்னன்னா பாபிலோனியர்கள்னு அர்த்தம். பாபிலோனுக்கு இன்னொரு வார்த்தைக்கு பேர் தான் கல்தேயர். அதுதான் ஆங்கிலத்துல சால்டியர்னு சொல்லுவாங்க. இந்த பாபிலோன்னா என்ன உங்களுக்கு நமக்கு புரியுறபடி சொல்லணும்னா ஜோசியம்னு அர்த்தம். பாபிலோன் என்றால் ஜோசியம்னு அர்த்தம், சமஸ்கிருத வார்த்தை. அப்போ சால்டியன் மெத்தட்னா ஜோசியக்காரங்க முறைன்னு அர்த்தம். ஜோசியக்காரங்க முறை வேர்ல்டு ஃபுல்லா யூஸ் பண்றது ஒரு மெத்தட் தான், சால்டியன் மெத்தட். அதுல ஒவ்வொன்றுக்கும் ஒரு நம்பர் இருக்கு. ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3, Z வரைக்கும் இருக்கு. அதுல Wக்கு என்ன இருக்குன்னா 6 என்று இருக்கு. நீங்க ஒருவேளை இந்த சால்டியன் மெத்தடை போய் இன்டர்நெட்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இந்துக்கள் கேலண்டர் இருக்குல்ல, இந்துக்களுடைய கேலண்டர், அந்த இந்துக்கள் கேலண்டரை வாங்கி பின்னாடி திருப்பி பாருங்க. அதுல வந்து ஆங்கில பண்டிகை, இந்துக்கள் பண்டிகை, முகமதிய பண்டிகை எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்படியே ஒவ்வொன்றா கீழே போட்டிருப்பாங்க. கடைசியா பாருங்க எண் கணிதம்னு போட்டிருப்பாங்க. அந்த எண் கணிதத்துல Wக்கு நேரா 6 என்று இருக்கும். நீங்க போய் அப்புறம் பாருங்க. இந்த 6 என்று வருகிறது இல்லையா? இப்போ இத பாருங்க, இதான் அதோடைய காரியம். 17வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 13, 17 வெளிப்பாடு. அந்த மிருகத்தின் முத்திரையாவது நாமத்தையாவது நாமத்தின் லக்கத்தையாவது தரித்துக் கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இன்னைக்கு இன்டர்நெட் இல்லாம www இல்லாம எதையாவது வாங்க முடியுமா, விற்க முடியுமா? இன்னைக்கு வேர்ல்ட் வைட் 95% வித்தவுட் கம்ப்யூட்டர் எதையுமே நீங்க வாங்க முடியாது. இன்னைக்கு இந்த கம்ப்யூட்டரை பேஸ் பண்ணி தான் டோட்டல் வேர்ல்டே நடக்குது. கம்ப்யூட்டர் இல்லாத வேர்ல்டை இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கம்ப்யூட்டர் வேர்ல்டு இல்லாத ஒரு வேர்ல்டை இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. இதனுடைய ஆரம்ப எழுத்து நீங்க எங்க வேணாலும் போங்க, www தான் இருக்கும். ஏன் www எல்லா இடத்துலயும் இருக்கு? ஏன் இது போடாம கொடுத்தா என்ன, வெப்சைட் மாத்திரம் கொடுத்தா என்ன? நம்ம பேர் கேட்கும் போது என்னைக்காவது ஒரு இன்சூரோட எழுதி கொடுத்துருக்கோமா? உங்க பேர் என்னன்னு கேட்டா இன்சூரோட எழுதி கொடுப்பீங்களா? தாத்தா பேர் எழுதி கொடுப்பீங்களா? ஆனா இன்னைக்கு பாருங்க, உங்க வெப்சைட்னு கேட்ட உடனே எல்லாம் www சேர்த்தா எழுதுவோம். எங்க போய் மென்ஷன் பண்ணாலும் www சேர்த்தா மென்ஷன் பண்ணுவாங்க. எந்த ஒரு ப்ராடக்ட் எடுங்க அது www ஒரு மென்ஷன் பண்ணிருப்பாங்க கம்பல்சரி.
www என்ன தெரியுமா? புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமா இருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. இது இல்லாமல் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. 2000 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் சொன்னார். அவர் சொல்லும்போது என்ன ஆச்சரியம்னா, அவர் சொல்லும்போது இங்கிலீஷ் கிடையாது, அவர் சொல்லும்போது கம்ப்யூட்டர் கிடையாது, அவர் சொல்லும்போது டெக்னாலஜி கிடையாது. ஆனால் பைபிள் சொல்லுகிறது அவருக்கு ஒன்னே ஒன்று மட்டும் உண்டு. என்ன தெரியுமா? இல்லாதவைகளை பெயர் சொல்லி அழைக்கிறதான ஒரு ஆண்டவர். கடைசி காலத்துல இங்கிலீஷே அப்ப கிடையாது, ஆனா கடைசி காலத்துல சொல்றாரு, கணக்கு பார்த்துக்க, எங்க பார்த்தாலும் 666 இருக்கும், அது இல்லாம வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாதுன்னாரு. இன்னைக்கு இது இல்லாம வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. வேர்ல்டு வைட் இன்னைக்கு இன்டர்நெட் யோசிச்சு பாருங்க. வித்தவுட் இன்டர்நெட் உங்க கம்ப்யூட்டர் யோசிச்சு பாருங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லாத ஒரு கம்ப்யூட்டர், ஜஸ்ட் கேம்ஸ் விளையாடலாம், கணக்கு போடலாம், அவ்வளவுதான். உலகத்தோட உங்களால என்ன செய்ய முடியாது? தொடர்பு கொள்ள முடியாது. பறக்கிற விமானம், மிதக்கிற கப்பல்ல இருந்து, உங்க ஏடிஎம் மிஷின்ல இருந்து, உங்களுடைய செல்போன்ல இருந்து எல்லாமே இந்த கம்ப்யூட்டர் இன்டர்நெட் உள்ள இணைக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய நீங்க நினைக்கலாம், நமக்கு இன்டர்நெட் நாங்களாம் கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணதுமே ஆஃபீஸ் போயிட்டு வந்து நாங்க வேலையை பார்த்துட்டு படுக்கிறதுக்கு நேரம் சரியா இருக்கு. உங்க செல்போன் சேட்டலைட்டோட இணைக்கப்பட்டிருக்கு. அது இணைக்கப்படுறதுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் வேணும். உங்க ஏடிஎம் மிஷின், நீங்க பணம் போடுறீங்க, ஏதோ ஒரு பேங்க்ல பணம் இருக்குது, ஏதோ ஒரு ஏடிஎம் மிஷின்ல வேற எங்கேயோ ஒரு ஊர்ல எடுக்கிறோம், எடுத்த அடுத்த நிமிஷம் நம்ம அக்கவுண்ட்ல ஊர்ல பணம் குறையுதா? எப்படி குறையுது? எல்லா ஏடிஎம் மிஷினும் சேட்டலைட் கனெக்ஷன். சேட்டலைட் கனெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு இன்டர்நெட் வேணும். ஒரு இன்டர்நெட் இன்னைக்கு பாதிக்கப்பட்டால் உலகமே ஸ்தம்பிச்சிடும், அவ்வளவுதான். டோட்டல் வேர்ல்டு நீங்க ஸ்டாப் ஆயிடும், அந்த அளவு தான் இருக்கு. அதுக்கு முக்கிய எழுத்தே இதான். நீங்க எங்க போனீங்கன்னாலும் வேர்ல்டு வைட் பாத்தீங்கன்னா www தான். இப்ப எங்கவே பாருங்க, முந்திலாம் நமக்கு வந்து நம்முடைய போன் நம்பரை கொடுத்துக்கிட்டு இருந்தோம், அதுக்கு முன்னாடி அட்ரஸ் கொடுத்தோம், அப்புறம் போன் நம்பர் கொடுத்தோம், அப்புறம் செல்போன் நம்பர் கொடுத்தோம். இப்போ என்ன கொடுக்குறோம்? விசிட் அவர் வெப்சைட் இல்ல இமெயில் ஐடி. எங்க பாருங்க இமெயில் ஐடி, வெப்சைட் தான். எது கேட்டாலும் இமிடியட். எதுக்கு காரணம் என்ன? நம்ம டிக்கெட் புக்கிங்ல இருந்து எல்லாமே இன்டர்நெட் கனெக்ஷன் தான், www. இது இல்லாமல் எதையும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனத்தினுடைய 95% நிறைவேறிவிட்டது. இன்னும் 5% எதுக்கு தெரியுமா இருக்கு? அந்த 5% கூட நீங்களும் நானும் வருகிற போற வரைக்கும் ஒரு வலை பின்னப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த வலை ஒரே ஒரு கேப் ஆண்டவர் வச்சிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? உள்ளே இருக்கிற திருச்சபை அப்படி வெளியே போன உடனே அந்த வலையை போட்டு மூடிடுவாங்க உலகத்தை. டோட்டல் வேர்ல்டு ஒரு வலைக்குள்ள இருக்கும், அதுக்கப்புறம் யாருமே தப்பிக்க முடியாது 7 வருஷத்துக்கு. அந்த ஒரு வலையோட கேப் கூட இது வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணமே நீங்களும் நானும் மட்டும்தான். நீங்களும் நானும் என்னைக்கு வெளியே போறோமோ, அப்ப நீங்க கேட்கலாம், இன்டர்நெட் யூஸ் பண்றது தப்பா அப்படின்னா, இன்டர்நெட் யூஸ் பண்றது தப்பு கிடையாது. ஏன் நான் உங்களுக்கு அடுத்து சொல்றேன், ஏன்னா வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, இதை வலது கையிலாவது 16வது வசனத்துல, தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளில் இடது கையா ஒரு முடிவா நீங்க வந்து மீட்டிங்க ஒரு ஆள் வராங்க, அது கர்த்தருடைய பெரிய கிருபை தாங்க. நமக்கு வந்து அந்த டைம் போறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் கண்டிப்பா வராங்க ஒரு மீட்டிங்கு. கர்த்தருடைய அனுப்பி வைக்கிறாரு. வலது கையிலாவது இடது கையிலாவதா? என்ன பிளான் பாருங்க. அந்தி கிறிஸ்தவ பரவாயில்ல பண்றது ஒரு ரெண்டு கையிலையும் போடுவாங்க வலது. தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது. அப்ப இந்த காரியங்கள் 666 வலது கைக்கும் நெத்திக்கும் வந்தாதான் சரியா? அது வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம்? யூஸ் பண்ணலாம். எப்ப வரும் வலது கைக்கும் நெத்திக்கும்? எப்ப வரும்? அடுத்த செஷன்ல வரும். அடுத்த செஷன்ல வலது கைக்கும் நெத்திக்கும் எப்படி போறதுன்னு சொல்லி இப்ப போட யாரெல்லாம் போடுறாங்கன்றத அடுத்த செஷன்ல பார்க்க போறோம். அதோட வீடியோஸ் எல்லாமே இருக்குது. நம்ம நாட்டிலையும் நம்ம அரசாங்கம் உங்களுக்கு எப்போ போட போகுதுங்கிறதையும் நம்ம அடுத்த செஷன்ல பார்த்துடலாம். கவனிங்க, பைபிள் சொல்லுது கடைசி காலத்துல 666 இல்லாமல் எதையும் வாங்க முடியாது, விற்க முடியாது. இன்னைக்கு டோட்டல் வேர்ல்ட் நீங்க ஒரு சும்மா அப்படி இது என்ன பகுதி, இந்த இடத்துக்கு பட்ஜெட்டாவா, இந்த பகுதியை ஒரு ட்ரிப் கார்ல சுத்தி வாங்க, ஒரு 100 இடத்துலயாவது www பார்த்துருவீங்க. அந்த இந்த போர்டுல, சைன் போர்டுல, அப்புறம் வந்து கார்ல, எங்க வேணாலும் பார்த்துருவீங்க www. உங்க கண்ணுல இருந்து, உங்க கண்ணிலே தான் இருக்கு. இப்போ பிசாசு கொஞ்சம் கொஞ்சமா இதை என்ன செஞ்சுட்டான்? நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வந்து பழக்கப்படுத்திட்டான். இப்ப www இருக்கு, அது 666 தான். நம்ம அந்த 666 கடைசி காலத்துக்குள்ள தான் இருக்கிறோம். ஆனா நமக்கு அது என்ன செய்யல, தெரியல. ஆண்டவரே சொன்னாரு, புத்தி உடையவன் கணக்கு பாரு வந்து ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு. எங்க பார்த்தாலும் www தான் இருக்கு எல்லா இடத்துலயும். ஒரு ஃபிளைட் ஏறதுக்கு உட்கார்ந்து இருக்கிற ஏர்போர்ட்ல ஆச்சரியமாய் போச்சு. இப்படி ஃபிளைட் உள்ள வருது, அந்த யார்ட்ல இருந்து உள்ள கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரும்போது எதுவுமே தெரியல, அந்த வால் ரிவர்ஸ்ல வருது. அப்படி வால் வருது, www மட்டும் வருது. இப்படி www வருதுன்னு பார்த்தா அந்த ஃபிளைட் வருது, அப்படியே போட்டு emirates.com அதுல எழுதிருக்கிறோம். நீங்க அதே மாதிரி எந்த ஃபிளைட்லயும் பாருங்க www இருக்கும். மேல பறக்கும் போது www இருக்கு, கீழேயும் இருக்கு. எங்க பார்த்தாலும் 666 நம் கண்களுக்கு முன்பாக வந்துருச்சு. அதை நமக்குள்ள இப்ப பழக்கப்படுத்திட்டாங்க. இப்ப திடீர்னு www ஆன்டி கிரைஸ்ட் கவர்மெண்ட்ல
666 மாத்திரம் நமக்கு சாதாரணமா தான் இருக்கும், பெரிய விஷயமா இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம பார்த்து பார்த்து என்ன செஞ்சிட்டோம், பழக்கப்பட்டோம். வேதம் சொல்லுகிறது புத்தியுடையவன் கணக்கு பார்க்காதவன். இது முதலாவது. ரெண்டாவது பார்கோட் மெத்தட். ரெண்டாவது கணக்கு பார்க்க போறோம். கவனிங்க, பார்கோட் மெத்தட் தெரியுமா? பார்கோட் பார்த்திருக்கீங்களா? இந்த மாதிரி பார்கோட் பார்த்திருக்கீங்களா? இருக்குதா? எல்லா ப்ராடக்ட்லயும் இருக்கும், பார்த்திருக்கீங்களா? இதுல எங்கேயாவது 666 இருக்குதா? இருக்கா இல்லையா? 3 6 இருக்கா இல்லையா? அதை உங்களால கண்டுபிடிக்க முடியாது. கேளுங்க, நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா எனக்கு வேலை இல்லை. அந்த ஒரே காரணம் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அப்புறம் அவங்க வேலை. அதனால கர்த்தர் கிருபையா உங்களுக்கு தெரியப்படுத்தாம இருக்கிறார். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருந்தானே, அதுக்கப்புறம் திருப்பி நான் வர முடியாது. நீங்க வசனம் சொல்லுது புத்தியுடையவன் கணக்கு பார்த்தாதான் தெரியும். சும்மாவே தெரியாதுதான் பண்ணா இருக்கு. கர்த்தருடைய கிருபையில அது வரைக்கும் தப்பிச்சிட்டு இருக்கிற 9 வருஷமா உங்களுக்கு தெரியாம இருக்கிறேன். உங்க கையில பார்கோட் இருக்குதா? உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்ல ஏதாவது இருக்குதா பாருங்க. ஏன்னா இப்ப நான் கொண்டு வந்ததுலதான் அப்படி இருக்கு நீங்க நினைச்சுக்க போறீங்க. உங்ககிட்ட வாட்டர் பாட்டில் இருக்கு, வச்சுங்க உங்களுக்கு தான். பிஸ்கட் பேக்கெட் இருக்குதா? பிஸ்கட் பேக்கெட் இல்லாம வரமாட்டீங்களா நீங்க தான்? இல்ல உங்களுக்கு இல்ல, பிள்ளைங்க தான். நல்ல பார்க்கெட் உண்டா? உண்டு. ஓ வச்சுக்கோங்க, எங்கிட்ட இருக்கு. உங்களுக்கு பாக்கிறதுக்கு தான் சொன்னேன். இருக்கா பாருங்க, எல்லாத்துலயும் இருக்குதா? பிஸ்கட் பேக்கெட் எல்லாம் வரமாட்டேங்க. நம்ம தான் பிள்ளைங்க தான். இந்த பிள்ளை தான் முழுசா பிஸ்கெட் இருக்குது வரைக்கும். எப்படி மிச்சம் வைக்கும்? மிச்சம் என்ன ஆகும்? அது வேஸ்டா போகக்கூடாது. அதனால என்ன ஆகும்? ரொம்ப சாப்பிட வேண்டியதுதான். தியாகத்தின் அடிப்படையில தாய்மார்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. வேஸ்டா போகக்கூடாது, வேஸ்டா போகக்கூடாது, சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்க வேஸ்டா போயிட்டு இருக்காங்க. கல்யாண போட்டோ எடுத்து பார்த்துருக்கீங்களா நீங்க? கல்யாண போட்டோல பாருங்க, நீ பாதி நான் பாதின்னு சரி பாதி நிப்பாங்க 2 பேரும். பாத்துருக்கீங்களா? எல்லாரும் நீங்க கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் கழிச்சு போட்டோ எடுத்து பாருங்க. அந்தப்புறம் அந்த அம்மா வந்து இடதுபுறம் வலதுபுறம் பருகி பெருகி 70% இருக்கும். அந்த 30% தான் இருப்பாரு. கேட்டீங்களா? ஒட்டிட்டு நிற்பாரு. என்ன ஆக்சுவலா அந்த அம்மாமார்கள் வந்து தியாகம் தான். பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுவாங்களா? சாப்பாடு ஊட்டி முடிச்சோன்னா மிச்சம் என்ன ஆகும்? எந்த பிள்ளையும் ஃபுல்லா சாப்பிடாது. மிச்சம் என்ன ஆகும்? ஐயோ வேஸ்டா போகுது நின்றுட்டு அந்த அம்மா வாயில போட்டுரும். அப்புறம் அந்த அம்மாவுடைய ரவுண்டுன்னு ஒண்ணு இருக்கு, அதையும் சாப்பிடும். கடைசியில படுக்க போகும்போது கிச்சன்ல பார்க்கும், ஒரு 4 படுக்கை தான் உள்ள இருக்கும். இது நைட் எல்லாம் வச்சு பாத்திரத்தை ஊறி அப்படி நின்ன மணிக்கே அள்ளி வாயில போட்டுப்பாங்க. இப்படி போட்டு போட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆபீஸ் கிளம்பி போனவனுக்கு பெரும்பாலும் இங்க இருக்கவங்கள வேலைக்கு போயிடுறீங்க. பெரும்பாலும் சென்னையில இருந்தாங்க, தமிழ்நாட்டுல இருந்தாங்க, என்ன பண்ணுவாங்க? நீங்க ஆபீஸ் கிளம்பி போன அவங்களுக்கு என்ன வேலை இருக்குது? அந்த மிச்சரை வாங்கி கையில வச்சுக்கிட்டு இந்த டிவியில சீரியல் ஒன்று போட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல 10 மணிக்கு, அப்படி உட்காந்து சோஃபால அரைச்சிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கும். 2:30 மணி வரைக்கும் பார்ப்போம் உட்காந்து அப்படியே அரைச்சு. ஆமாயான்றீங்களா? இப்படி போட்டு அரைச்சு 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 அந்த சோஃபால பாருங்க, வலுகி பெருகி இடம் கொண்டு போகாத மட்டும் ஆசீர்வதிப்பேன். அது இப்ப எப்படி இருக்கு? 70-80 கிலோ ஆகி நடக்க முடியாம எல்லாம் வாயில மூச்சு விட்டுக்கிட்டு சுகர் வந்து போச்சு. பாத்தீங்களா? காரணம் தான், தியாகம் தான். அந்த தியாகத்தின் அடிப்படையில் பிஸ்கட் பாக்கெட் இருக்குதா? இருந்தாலும் இல்லைன்றாங்க. சரி கவனிங்க, அதுல பார்கோட் இருக்கா பாருங்க. அந்த பார்கோட்ல பாருங்க, முதல் கோடு, நடுக்கோடு, கடைசி கோடு 3 லாங்கர் ஒன் இருக்கும், பெருசு இருக்கும் பாருங்க. 3 பெரிய கோடு இருக்கும். அந்த 3 பெரிய கோட்லயும் பாருங்க நம்பர் இருக்கு. அதனாலதான் உங்கள்ட்ட பார்க்க சொன்னேன். நான் கொண்டது மாத்திரம் இல்ல, நீங்க வச்சிருக்கிற வாட்டர் பாட்டிலையும் சரி, பிஸ்கட் பாக்கெட்லயும் சரி, எல்லாத்துலயும் பாருங்க the 3 lines are the bigger one, but the most of the 3 lines doesn't have the number. எதுலயுமே நம்பர் இருக்காது. 3க்கு மாத்திரம் நம்பரே இருக்காது. நீங்க வேர்ல்ட் வைட் எதுல எடுத்தீங்கனாலும் இருக்காது. ஏன் இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது 3த்துக்கு என்ன நம்பர் கொடுக்கலாம்? ஏன் இது வரைக்கும் கொடுக்கல? இது 3த்துக்கு என்ன நம்பர் கொடுக்கலாம்னா நீங்க என்ன நம்பர் கொடுக்க முடியாது. இந்த யார் நம்பர் கொடுக்கணும்னா இதை கண்டுபிடிச்சவன் தான் கொடுக்கணும். நீங்க நம்பர் கொடுக்க முடியாதுல்ல. இதை கண்டுபிடிச்ச பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஜார்ஜ் ஓ லாரன். இவர் தான் அதை கண்டுபிடிச்சார். இவர் யாருன்னா ஐபிஎம் கம்ப்யூட்டர்ஸ். இந்த ஐபிஎம் கம்ப்யூட்டர் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. செகண்ட் செஷன்ல இவங்க தான் மோஸ்ட் டேஞ்சரஸ் கம்பெனி இந்த வேர்ல்டு. இன்னைக்கு இருக்கிறதுலே வெரி டேஞ்சரஸ் கம்பெனி ஐபிஎம் கம்ப்யூட்டர். அதை பத்தி நம்ம ப்ரூஃப்ஸே பார்க்க போறோம். இந்த ஐபிஎம் கம்ப்யூட்டரை இவர் வேலை செஞ்சுட்டு இருந்தார் 1971ல. 1973ல தான் இந்த பார்கோட் மெத்தடை இவர் தான் கண்டுபிடிச்சார், ஜார்ஜ் ஓ லாரன். ஏன் கண்டுபிடிக்கப்பட்டது பார்கோட் மெத்தட்? ஏன் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா, இப்போ உங்க ஊர்ல எல்லாம் பெரிய பெரிய ஷாப்பிங் மால் இருக்கு தெரியுமா? பாண்டாவா
அண்டா இருக்குது, அப்புறம் லுலுலாம் இருக்குல்ல. இது உள்ள போறீங்களா? உள்ள போனோடனே thousands and thousands ஆஃப் ப்ராடக்ட்ஸ் உள்ள இருக்குது இல்லையா? சாக்லேட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், டெய்ரி மில்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கேட்பரிஸ் டெய்ரி மில்க். டெய்ரி மில்க்ல பாருங்க ஃப்ரூட் அண்ட் நட்டுன்னு இருக்கும், ரோஸ்டட்னு இருக்கும், சில்க்னு இருக்கும், அப்புறம் கேரமல் இருக்கும், நிறைய வெரைட்டிஸ். அதே மாதிரி ஒரு சோப் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ். ஒவ்வொரு சோப்லயும் நிறைய ஃபிளேவர்ஸ் இருக்கும். புரியுதா? ஒவ்வொரு ஃபிளேவர்லயும் 10-20 உள்ள வச்சிருப்பாங்க. இப்படி கணக்கு பாத்தீங்கன்னா ஒரு கடைக்குள்ளேயும் ஆயிரக்கணக்கான ப்ராடக்ட் இருக்கு இல்லையா? இத ஸ்டோர் பண்ணி லெட்ஜர்ல எழுத என்ன செய்ய முடியாது, டைமே கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, நீங்க போய் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்க, வாங்கின உடனே வாங்கிட்டு வெளியே வரும்போது அவன் என்ன செய்வான்? ஸ்கேன் பண்றானா, ஒரு சிவப்பு கலர் லைட்ல ஸ்கேன் பண்றானா, ஸ்கேன் பண்ண உடனே கம்ப்யூட்டர்ல என்ன வருது? பிரைஸ் வருது. அவ்வளவுதான் நடக்குது. ஆனா கம்ப்யூட்டர்ல இன்னொரு வேலையும் நடக்கும். அது நமக்கு தெரியாது. என்ன வேலைன்னா, இந்த ப்ராடக்ட் அந்த கடைக்குள்ள முதல்ல கொண்டு வரும்போது, இப்போ கேட்பரி சாக்லேட் 100 கொண்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடை கொண்டு வரும்போது இந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணி 100ன்னு உள்ள போட்டு அதுக்கு ஒண்ணுக்கான விலையை மாத்திரம் போட்டுருவாங்க, 5 ரூபான்னு போட்டுருவாங்க. இப்போ நீங்க வாங்கின உடனே ஸ்கேன் பண்ண உடனே 5 ரூபான்னு காட்டும். நாம நினைச்சுக்கிறோம் விலை காட்டுதுன்னு. ஆனா கம்ப்யூட்டர்ல என்ன ஆகும் தெரியுமா? 1 குறைஞ்சிரும். 100 போட்டான்ல, இப்போ 1 வெளியே போகுது. அவன் மிச்சம் எவ்வளவு இருக்கும்? 99. அந்த வாரம் ஃபுல்லா வாங்க குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த வீக் எண்ட்ல கேட்பரிஸ் சாக்லேட் வேணுமா, கடைக்கு இருக்குதா, வாங்கலாம், எவ்வளவு வாங்கலாம்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் தட்டின உடனே எவ்வளவு பாக்கி இருக்குன்னு காட்டும். இன்னும் 5 இருக்கு. உடனே கடையில் இருக்க பையனை சொல்லுவாங்க, ஷெல்ஃப்ல 5 சாக்லேட் இருக்கான்னு போய் பாரு. உடனே அவர் போய் பார்ப்பாரு, 5 இருக்கா? இல்ல சார் 4 தான் இருக்கு. அப்ப மிஸ்லேனியஸ் 1 காணாம போயிடுச்சு. இதுக்கு தான் பார்கோட் மெத்தட். இந்த மெத்தடை கண்டுபிடிச்சவர் தான் ஜார்ஜ் ஓலார். இந்த ஜார்ஜ் ஓலார் கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனா இந்த 3க்கு மாத்திரம் நம்பர் கொடுக்கல. அவர் இந்த 3க்கு மாத்திரம் நம்பரே கொடுக்கல. அப்ப ஜார்ஜ் ஓலார் 1973ல கேள்வி கேட்டாங்க, இந்த 3க்கு நம்பர் கொடுக்கலையே, இந்த 3க்கும் 666 வருது, 666 தான் வச்சிருக்கீங்க, அதான் காமன் கோடா, வேர்ல்டு வைட் காமன் கோடா 666 தான் வச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க, உண்மையா என்று கேட்டபோது ஜார்ஜ் ஓலாரின் பதில், ஆம், அதனால் என்ன, இது தற்செயலாக அமைந்தது என்று சொன்னார். இது எங்க இருக்குன்னு கேட்டா இந்த வெப்சைட்ல இருக்கு. ஜார்ஜ் ஓலார் சொன்ன இன்டர்வியூ 8வது கேள்விக்கான பதில் இருக்கு. அதுவும் 8வது கேள்விதான். அதுல பாத்தீங்கன்னா தற்செயலாக அமைஞ்சிருச்சு, இது 3க்கும் 666 தான் வருது, 666 தான் அப்படின்னு சொல்லி ஜார்ஜ் ஓலார் சொன்னார். கவனியுங்கள், ஏன் இந்த 3க்கும் 666 கொடுக்கணும்? வசனம் சொல்றது, இது இல்லாமல் வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது. இன்னைக்கு பார்கோட் இல்லாத ப்ராடக்ட் பார்த்திருக்கீங்களா? 195% பார்கோட் இல்லாத ப்ராடக்டே வராது. அதுவும் நம்ம மாதிரி நாடுகள்ல. நீங்க கொஞ்சம் வெஸ்டர்ன் சைட்ல போயிட்டீங்கன்னா, US UK எல்லாம் போயிட்டீங்கன்னா 99% பார்கோட் இல்லாம வரவே வராது. ஏன்னா நமக்கு தான் சாப்பாட்டு பொருளுக்கு மட்டும் தான் நம்ம எக்ஸ்பைரி டேட் போடுறோம், அப்படிதானே? அதுவும் நம்ம நாட்டுல மெடிசனுக்கு மட்டும் தான் எக்ஸ்பைரி டேட், மாத்திரைகள் இருக்கும், எக்ஸ்பைரி டேட் இருக்கும். மற்றபடி நீங்க என்னைக்காவது அரிசி பருப்புலாம் வாங்க போகும்போது எக்ஸ்பைரி டேட் பார்த்துருக்கீங்களா? பார்க்கவே மாட்டோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் விலை எங்க குறைவா இருக்குதோ அங்கே வாங்கிட்டு போயிடுவோம், அப்படிதானே? ஆனா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல போனீங்கன்னா எல்லா ப்ராடக்ட் மேலேயும் எக்ஸ்பைரி டேட்னு ஒன்று இருக்கும். அது சோப்பா இருந்தாலும் சரி, அல்லது பவுடரா இருந்தாலும் சரி, அல்லது கிராசரியா இருந்தாலும் சரி, எந்த ப்ராடக்ட் மேலே எக்ஸ்பைரி டேட் போட்டு போடணும்னா பார்கோட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ பெஸ்ட் ப்ராடக்ட்ல நீங்க எங்க போனீங்கன்னா பார்கோட் இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வருது, இந்தியாவுக்கும் வருது, எல்லா இடத்துலயும் பார்கோட். நீங்க எவ்வளவு பெரிய கடைகளுக்கு போங்க, இல்லை எவ்வளவு பெரிய இப்போ கார் கம்பெனிஸ்லாம் இருக்கு, சின்ன நட்டு போல்ட் இருந்தா கூட அது மேல ஒரு பார்கோட் இருக்கும் பாருங்க. எவ்ரி ப்ராடக்ட் கம்ஸ் அண்டர் a barcode. Without this you can't buy yourself. பைபிள் சொல்லுது, கடைசி காலத்துல 666 இல்லாமல் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. இப்ப எல்லா ப்ராடக்ட்லயும் 666 வந்துருச்சு. கவனிச்சு பாருங்க, நாம இதை தனித்தனியா பாக்குறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யூஸ் பண்ற கம்ப்யூட்டர்லயே 666 இருக்கு, வாங்குற ப்ராடக்ட்லயே 666 இருக்கு. இப்ப 666 தான் டோட்டல் வேர்ல்டுமே இருக்கு. லாஸ்ட் டேஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் 666. நாம இதை தனித்தனியா பாக்குறதுனால அங்க இருக்கு இங்க இருக்குன்னு நினைக்கிறோம். டோட்டல் வேர்ல்டுமே கர்த்தர் சொன்னாரு, கடைசி காலத்துல இது இல்லாமல் வாழ்க்கையே ஓடாது, எதுவுமே செய்ய முடியாது. இன்னைக்கு செய்ய முடியாத நிலைமைக்கு வந்துட்டோம். எல்லாத்துலயும் கம்ப்யூட்டர்லயும் 666 இருக்கு, மேல பறக்கிற விமானத்துல இருக்கு, அதுக்கு மேல இருக்க சேட்டலைட்ல இருக்கு, கீழே இருக்க கப்பல்ல இருக்கு, எல்லாத்துலயும் 666 தான் அண்டர் த கண்ட்ரோல் பார்கோட். இப்போ நாம எல்லாத்துலயுமே 666 வந்து விட்டது. இது இல்லாமல் வாழ முடியாதுங்கிற நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். 3வது கணக்கு பார்க்க போறோம். கவனிங்க, இதுக்கு பேரு இந்த ஒண்ணு இருக்கு, இதுல மிஸ் ஆயிட்டு
இன்னும் ஒன்று முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. இது MLM கேள்விப்பட்டிருக்கீங்களா? மல்டி லெவல் மார்க்கெட்டிங். சரி, காணோம். MLM சொல்லி ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஒன்று இருக்கு, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆம்பே பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆம்பே தெரியும்ல. ஆம்பே பத்தி இப்ப நான் சொல்லல, அந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே சொல்றேன். MLM மொத்தம் ஒரு 3600 கம்பெனிஸ் இருக்கு. இவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இப்போ ஆம்பே பத்தி தெரியுமா உங்களுக்கு? சரி, ஆம்பேல யாராவது இருக்கீங்களா? இருக்கமா இல்லையா அப்புறம் சொல்றேன், முதல்ல நீ விஷயத்த சொல்லு அப்படின்றீங்களா? கவனிங்க, ஆம்பே ப்ராடக்ட் வெளியே கிடைக்குமா? கிடைக்காது இல்லையா? ப்ராடக்ட் எப்படி இருக்கும்? தி பெஸ்ட். அதான் அதுல ஒரு பேஸ்ட் ஒன்று இருக்குல்ல, என்ன பேஸ்ட்? கிளிஸ்டர். தெரியுமா தெரியாது ப்ராடக்ட்லாம்? கிளிஸ்டர் ஒரு பேஸ்ட் இருக்குல்ல, அந்த பேஸ்ட் எவ்வளவு வைக்கணும்? எவ்வளவு யூஸ் பண்ணணும்? அவங்க சொல்லுவாங்க ஒரு கிராம் அளவு, ஒரு பருப்பு அளவு வைக்கணும்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? பருப்பு அளவு அப்படின்வாங்க. நீங்க அப்படி பேஸ்ட் வச்சு வளர்க்குறீங்க இது வரைக்கும்? நம்மளால எப்படி பேஸ்ட் வைப்போம் பார்த்துருக்கீங்களா? காலையில பிரஷின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை மட்டும் வச்சுக்கிட்டே வருவான் பாருங்க, சாப்பிட்டுட்டே வருவான். நடுவில் ஒருவேளை கனெக்ஷன் விட்டு போச்சுன்னா திருப்பி வச்சுருப்பாங்க. அதை விட பெரிய விஷயம் என்னன்னா, அவர் எடுத்துட்டு போறதுக்குள்ள பாதி கண்டிப்பா வாஷ் பேஷன்ல விழுந்துரும். அது டெய்லி நடக்கிற ஒரு சம்பவம். ஆனாலும் அவர் என்ன செய்வாரு, அது ஃபுல்லா வச்சு அவருக்கு அது முழுசா பார்த்தா தான் திருப்தியா இருக்கும். அப்படியே அமுக்கி இழுக்கி முழுசு வச்சுக்கலாம் அதுக்கு அவருக்கு. பாத்துறீங்களா? நீங்க எதுக்கு சொல்றேன்னா, இந்த ப்ராடக்ட் எல்லாம் ரொம்ப அருமையான ப்ராடக்ட், ஆம்பே ப்ராடக்ட். ஆனா வெளியே கிடைக்காது இல்லையா? ரைட், வெளியே கிடைக்காது. ஆனா ஆம்பே ப்ராடக்ட்டை வாங்கணும்னா யூ மஸ்ட் பி மெம்பர், இல்லனா மெம்பர்ட்ட போய் வாங்கணும். அப்படிதானே? கவனிங்க, ஒரு ப்ராடக்ட்டை வாங்கும் பொழுது அந்த ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணி நமக்கு கொடுக்கிறவரு யார் வாங்குறாங்கன்னு கணக்கெடுக்கிறாங்க. புரியுதா? நான் சொல்றது புரியுதா? இப்போ நீங்க நார்மல் கடையில போய் ஒரு கோல்கேட் பேஸ்ட் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோல்கேட் கம்பெனிக்காரனுக்கு நீங்க வாங்குனது தெரியுமா? தெரியாது. அந்த கடைக்காரனுக்கு நீங்க யாருன்னு தெரியுமா? தெரியாது. நீங்க வாங்க போயிட்டு எடுத்து ஸ்கேன் பண்ணிட்டு வந்துருவீங்க, அவ்வளவுதான். யார் வாங்குனாங்க என்ன நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா ஆம்பேல வாங்குனீங்கன்னா ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட் யார் வாங்குறாங்கன்னு தெரியும். கம்பல்சரி நீங்க ஒரு நம்பர் கொடுக்கணும். நான் சொல்றது புரியுதா? ஆம்பேல இருந்தவங்க யாராவது இருக்கீங்களா? இப்போ நான் ஆம்பேல இருந்தேன்றவங்க இப்ப இல்ல அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் பத்தி தெரியும்ல? யூ மஸ்ட் கிவ் தட் நம்பர். ஒரு கார்டு ஒன்று கொடுப்பாங்க உங்களுக்கு, ஆம்பே கார்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த ஆம்பே கார்டுல ஒரு நம்பர் இருக்கும், 12 டிஜிட் அல்லது 16 டிஜிட் நம்பர் ஒன்று இருக்கும். இந்த நம்பர் வந்து 127 நாடுகளுக்கு செல்லுபடியாகும். கம்பல்சரி எல்லா நாட்டிலையும் செல்லுபடியாகும். நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்கணும்னா யூ மஸ்ட் கிவ் யுவர் நம்பர். ஒரு ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்டும் நீங்க வாங்குறது அவங்க கணக்குல வந்துகிட்டே இருக்கும். நீங்க எவ்வளவு வாங்குறீங்க, இந்த நம்பர்ல உள்ளவர் இந்த மாசம் எவ்வளவு வாங்குறீங்க. அது மாத்திரம் இல்ல, கம்பல்சரி ஒவ்வொரு மாசமும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு நீங்க போய் வாங்கணும். இது என்னன்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கணும். நீங்க ஒவ்வொரு மாசமும் அவங்களை டிபெண்ட் பண்ணி வாழணும். அதே நேரத்துல வாங்க வேண்டும் என்றால் நீங்க அவங்களோட போய் அவங்களுடைய நம்பர்கிட்ட கொடுக்கணும். சேரும் பொழுது உங்களை பத்தின முழு டீடைல்ஸையும் கொடுக்கணும். என்ன டீடைல்ஸ்? உங்க மனைவி, கணவர், குழந்தைகள் எல்லா டீடைல்ஸும் கொடுக்கணும். ஃபார் நாமினிங்கிற பேர்ல கொடுத்தா மட்டும்தான் நீங்க அதுல ஜாயின் பண்ண முடியும். ஜாயின் பண்ண உடனே உங்களை ஒரு நம்பருக்குள்ள கொண்டாந்துருவாங்க. இந்த ஆம்பே கார்டுல பாருங்க, வெளிப்பாடு 13-17 100% நிறைவேறிருக்கும். என்ன தெரியுமா? ஒரு மிருகத்தின் முத்திரையாவது, நாமத்தையாவது, நாமத்தின் இலக்கத்தையாவது, இது மூணுமே அதுல இருக்கும். இந்த மாதிரி 3 இருக்கும். ஜஸ்ட் ஒரு சாம்பிள் கார்டு தான். இந்த மாதிரி ஒரு முத்திரை இருக்கும் மேல. மிருகத்தின் முத்திரை இருக்காது, ஒரு முத்திரை இருக்கும். இந்த முதல் செஷன் முடியும் போது மிருகத்தின் முத்திரை வந்துடும். கவனிங்க, ஒரு முத்திரை இருக்கும், ஒரு நாமம், ஒரு பேரு, ஒரு நம்பர். இது மூணுமே இருக்கும். இது மூணு இல்லாம ஆம்பேல நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்க முடியாது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் ஆம்பேன்னு சொல்றேன். ஆம்பே மாதிரி நிறைய கம்பெனிகள் இருக்கு, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். மொத்தம் 3600 கம்பெனி. ஆரிஃப்ளேம்,
ஆம்வே, கானிபயோ, ஹெல்த் கேர், வீகேன், கோல்டு குவெஸ்ட்னு ஒரு கம்பெனி வந்துச்சு. அந்த ஞாபகம் இருக்கா? கோல்டு குவெஸ்ட் 33,000 ரூபாய் இந்தியா பணத்தில் கட்டணும். உங்களுக்கு ஒரு கோல்டு வாட்ச் கொடுப்பாங்க, டைமண்ட் வாட்ச் கொடுப்பாங்க. ஞாபகம் இருக்கா? டேஞ்சரஸ் கம்பெனி. இவங்க தான் வந்து என்ன செய்வாங்கன்னா வேட்டிகன் சிட்டியோடைய சைன் பண்ணவங்க. அவங்க தான். இன்னைக்கு உங்களுக்கு தெரியுமா தெரியாது, டோட்டல் வேர்ல்ட்ல இருக்க மொத்த பேங்க்குமே வேட்டிகன் சிட்டியோட கனெக்ட் ஆயிருக்கு. எல்லா பேங்க் இப்போ நம்ம பேங்க்ஸ் எல்லாம் வேர்ல்டு பேங்க்ல கனெக்ட் ஆயிருக்கு, தெரியும் தானே? அத்தனை பேங்க்குமே வேர்ல்டு பேங்க்ல கனெக்ட் ஆயிருக்கு. இந்த வேர்ல்டு பேங்கோட மொத்த ஹப்புமே எங்க இருக்குன்னா வேட்டிகன் சிட்டிக்குள்ள தான். ஸோ டோட்டல் வேர்ல்டுமே இன்னைக்கு வேட்டிகன் சிட்டியை கிராஸ் பண்ணி தான் போகுது. ஏன் வேட்டிகன் சிட்டி சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆன்டிகிரைஸ்டோட கடைசி எழும்புதல் எங்க வரப்போகுது? வேட்டிகன் சிட்டில இருந்து வரப்போகுது. 7 மாலை ஒரு நகரத்துல இருந்து வரப்போகுது. அதற்கான முழு டீடைல்ஸும் இப்போ வேட்டிகனுக்கு போய் சேர்ந்துகிட்டே இருக்கு. அதுல ஒரு வகை தான் இந்த பிசினஸ் மூலமா உலகத்தை பிடித்தல். இது தனி மெசேஜ் இருக்கு, நம்ம போக முடியாது. பிசினஸ் மூலமா உலகத்தை பிடித்தல். அந்த பிடிக்கிறதுக்கு அவங்க யூஸ் பண்ற மிக முக்கியமான டூல் தான் MLM. MLM உடைய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்க சேர்ந்த உடனே பத்தாது, நீங்க 4 பேரை சேர்க்கணும். அந்த 4 பேர் என்ன செய்யணும்? இன்னும் 4 பேரை சேர்க்கணும். இப்படி 4 பேரை சேர்க்க ஒரு பீரியட்ல டோட்டல் வேர்ல்டுமே எங்க இருக்கும்? ஒரு குடையின் கீழே அவங்க கிட்ட போயிடும். அதை என்ன செய்வாங்கன்னா, இதுக்கு பேரு சூப்பர் கம்ப்யூட்டர்னு பேரு. ப்ளூ ஜெனல். சூப்பர் கம்ப்யூட்டர்னா என்ன அப்படின்னா 10 பக்கத்துல 26 சைபர் போட்டுக்கோங்க. 10க்கு பக்கத்துல 26 சைபர் போட்டா எவ்வளவு பெரிய டிஜிட் வரும்? அவ்வளவு ஸ்டோரேஜ் அதில் பண்ணலாம். அதாவது இன்னைக்கு உலகத்துல இருக்கிற 800 கோடி மக்களுடைய மொத்த டீடைல்ஸும் இந்த ஒரு கீக்குள்ள இருக்கு, இந்த ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள இருக்கு. உங்களுக்கு ஜூலியன் அசாஞ்சே அப்படிங்கிறவர் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சும்மா மண்டே இப்படி ஆட்டுங்க, இப்படி ஆட்டுங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி. விக்கிலீக்ஸ் தெரியுமா? விக்கிலீக்ஸ்? தெரியாது. வெரி குட். உங்களுக்கு தெரியுமா? விக்கிலீக்ஸ்னா உலகத்தில் உள்ளதான மிக முக்கியமான மெசேஜ்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷன், ஒரு வெப்சைட் தான் விக்கிலீக்ஸ். அந்த விக்கிலீக்ஸ் உடைய ஓனருக்கு பேர் தான் ஜூலியன் அசாஞ்சே. ஏன் நான் இவரை பத்தி இப்ப சொல்றேன்னா, அவர் வீடியோ இதுல இருக்குது, அவர் பேசுறது என்கிட்ட இருக்கு. அவர் என்ன சொல்றாரு? டோட்டல் வேர்ல்டுமே இப்போ ஒரு கம்ப்யூட்டருக்குள்ள இணைச்சு ஒரு மனுஷன் கையில இருக்கான், ஒரு ஆர்கனைசேஷன் கையில இருக்கான். அவர் சொல்றாரு, the world is ready for totalization. totalizationனா டோட்டல் வேர்ல்டு ஒருத்தர் ஆளுகை செய்யறதுக்கு. if the matter is who is going to be switch on the key ன்னு சொல்றாரு. இந்த கீயை யார் ஆன் பண்ண போறாங்க, யார் பண்ண போறாங்க, அதுக்கு தான் அவங்க என்ன செய்றாங்க, நிறைய வகையில யூஸ் பண்றாங்க. அதுல ஒண்ணு தான் இந்த MLM. இப்போ என்ன பண்றாங்க, ஒவ்வொரு நாட்டிலையும் இவங்களுடைய கம்பெனிஸ் அனுப்பி அங்க நாட்டில் உள்ள எல்லா மக்களுடைய டேட்டாஸையும் கலெக்ட் பண்ணி அந்த மக்களுக்கு ஒரு நம்பரை கொடுத்து, அதுல மிருகத்தின் முத்திரை நாம இலக்கம், அது பைபிள் படி வந்துருச்சு, எல்லாருக்கும் ஒரு நம்பரை கொடுத்து எல்லா நம்பரையும் இதுக்குள்ள ஏத்தி அத்தனை பேரையும் ஒரு கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்துட்டாங்க. அத்தனை பேரும் ஒரு கண்ட்ரோல். இன்னைக்கு டோட்டல் வேர்ல்ட்ல உள்ள எல்லா டீடைல்ஸும் ஆம்பேல மாத்திரம் இல்லை. ஒண்ணு ஆம்பே நினைக்காதீங்க, ஆம்பேல மாத்திரம் இல்லை, எல்லாமே உங்களுடைய ஃபேஸ்புக் இருக்குல்ல, ஃபேஸ்புக், ட்விட்டர், நீங்க சொல்றீங்களே, லிட்டரலா விக்கிலீக்ஸ்ல எழுதிருக்காரு, Facebook is the spy website of America. டோட்டல் மக்கள் வேர்ல்ட்ல இருக்க அத்தனை பேரும் தங்களை அறியாமே தங்க டீடைல்ஸ் கொண்டு அதுல ஏத்திட்டு இருக்காங்க. போட்டோஸ்ல இருந்து, ஃபேமிலி போட்டோஸ்ல இருந்து, ஃப்ரெண்ட்ஸ் போட்டோஸ்ல இருந்து எல்லாத்தையுமே ஏத்துறாங்க. Every details which you are stored in the Facebook is stored in a permanent website ல ஏத்துறாங்களாம். எல்லாத்தையும் அண்டர் த கண்ட்ரோல். ஒரு மனுஷனை தட்டினா ஃபேஸ் டிடெக்ஷன் ஒன்று இருக்கு, தெரியுமா உங்களுக்கு? இப்போ உங்க மொபைல் போன்ல இருக்கு, உங்க ஃபேஸை பார்த்தா தான் ஓப்பனே ஆகும், உங்க ஃபேஸ் இல்லாட்டி ஓப்பன் ஆகாது. உங்க ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு டோட்டல் வேர்ல்ட்ல நீங்க எங்கெங்கெல்லாம் போனீங்கன்னு ஒரு நிமிஷத்துல போய் எடுக்க முடியும். உங்க ஒரு போட்டோ வச்சுட்டு உங்க போட்டோ அந்த கம்ப்யூட்டரோட வெப்சைட்ல கொடுத்துட்டோம்னா நீங்க எந்தெந்த நாட்டுக்கு என்ன நீங்க போனீங்கன்னு உங்க ஃபேஸை டிடெக்ட் பண்ணி கையில கொடுத்துரும். நீங்க உள்ள வரும்போது ஒரு ஃபிங்கர் வைக்க சொல்றாங்கல்ல உள்ள, உங்களுடைய இதுக்குள்ள ஏர்போர்ட்ல இமிகிரேஷன்ல 10 ஃபிங்கர் வைக்க சொல்றாங்கல்ல, எதுக்கு தெரியுமா? ஐடென்டி கிடையாது. இதுக்கப்புறம் நீங்க எந்த நாட்டில் போய் இப்படி கையை வச்சாலும் நீங்க சவுதி அரேபியா கூட இத்தனை தேதி வந்தீங்கன்னு காட்டிடும். அவர் கேட்பாரு, நீங்க வேற எந்த நாட்டுக்காவது போயிருக்கீங்களான்னு. நீங்க அரேபியாவுக்கு போகலன்னு சொன்னீங்கன்னு வச்சுங்க, அப்படியே பிடிச்சி உள்ள உட்கார வச்சிரும். சும்மா இல்ல நான் வேற எங்கேயும் போகல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் அப்ராட் விசிட் அப்படின்னா, அப்படியா ஆபீஸை போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா உங்க கையை வச்சுட்டீங்களே ஒரு தடவை, இதுக்கப்புறம் இந்த கையை நீங்க எந்த இமிகிரேஷன்ல வச்சாலும் அந்த கம்ப்யூட்டர் காட்டும், இவரு 2013ல இத்தனாம் தேதி அரேபியாக்குள்ள போனாரு, இத்தனாம் தேதி மலேசியாக்குள்ள போனாரு, அங்க இத்தனை நாள் தங்கி இருந்தாரு, மொத்த டீடைல்ஸும் காட்டும். இனிமேட்டு உங்க பாஸ்போர்ட்டே தேவையில்லை, உங்க கை ரேகை போதும், உங்க கண் கருவிழி போதும்.
உங்களை போட்டோ எடுக்கிறாங்க பாத்தீங்களா, உள்ள என்டர் ஆகும்போது. தட் இஸ் த ரீசன். உங்க போட்டோவை போட்ட உடனே இந்த போட்டோக்குரியவர் வேர்ல்ட்ல எந்தெந்த இடத்துக்கு எங்கெங்க போனாரு அதுக்கு தான் Facebookல இருந்து ட்விட்டர்ல இருந்து எல்லாத்தையும் இப்ப கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஸ்பை வெப்சைட். இதை தெரியாம நம்ம ஆட்கள் உள்ள போய் என்ன செய்து மொத்த டீடைலும் கொடுக்குது. பாரு இது என் ஃப்ரெண்டு, என் ஃப்ரெண்டோடைய ஃப்ரெண்டு, தான் கட்ட குறைக்கு வனத்தையும் சேர்த்து கட்டுறாங்க, சேர்த்து உள்ள கொண்டு போய் போட்டு எல்லாத்தையும் போட்டு குத்துறது. அவன் என்ன செய்யறான், ஒரு ஆளுக்குள்ள வந்தாலும் அப்படியே போயிட்டே இருக்கான். பாத்துறீங்களா? ஒரு தடவை நீங்க ஓகே கொடுத்துட்டீங்கன்னா உங்க மூலமா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள போயிட்டே இருக்கலாம். எல்லாத்தையும் டீடைல்ஸ் எடுத்துறாங்க. இட்ஸ் செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஒரு ஆள் வழியா அப்படியே கூடுமான வரைக்கும். அதே மாதிரி கேட்கிறேன், உங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்னது? உங்க பாஸ்வேர்டு. அப்படிதானே? உங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை உங்க பாஸ்வேர்டு மட்டும் தானே. பாஸ்வேர்டு போட்டா தான் என்னுடைய டீடைல்ஸே பார்க்க முடியும். பாஸ்வேர்டு இல்லாட்டி என்னுடைய இமெயில்ல என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. நீங்க நினைக்கிறீங்க அது உண்மையா? நீங்க பாஸ்வேர்டை தொலைச்சிட்டீங்க, அப்ப உங்க இமெயில் அவ்வளவுதானா? பாஸ்வேர்டை தொலைச்சாலும் நீங்க உள்ள போலாம் தெரியுமா? பாஸ்வேர்டை தொலைச்சிட்டீங்க, நீங்க உடனே அவங்ககிட்ட ஜிமெயில் கார்டுக்கு ஒரு மெயில் அனுப்புறீங்க, நான் என் பாஸ்வேர்டை தொலைச்சிட்டேன், மறந்துட்டேன். உடனே அவன் என்ன சொல்றான், ஒரு டெம்பரவரி பாஸ்வேர்டு ஒன்று போடுங்கிறான். நீ உள்ள போய் பாஸ்வேர்டை மாத்திக்கங்கிறான். அப்போ உங்க வெப்சைட்டுக்குள்ள நீங்க போறதுக்கு யாரோ ஒருத்தரோட பர்மிஷன் இருந்தா தான் போக முடியுது. புரியுதா? ஆனா அவன் நினைச்சா உங்க வெப்சைட்டுக்குள்ள உங்களை போக வைக்கலாம். புரியுதா? அப்ப நம்மளுடைய மொத்த கண்ட்ரோலும் இப்ப வேற யார் கையிலயோ இருக்கு. அதுக்கு தான் இந்த வெப்சைட், இந்த கம்ப்யூட்டர். இது மொத்தம் சேர்ந்து ஒரே கம்ப்யூட்டர். நம்முடைய முழு டீடைல்ஸும் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கு யூஸ் பண்ற ஒரு மெத்தட் தான் MLM. அந்த MLMல பாத்தீங்கன்னா 16 டிஜிட் நம்பர் இருக்கும். இந்த 16 டிஜிட் நம்பரை கம்ப்யூட்டர்ல ஏத்தும் போது 18 டிஜிட் நம்பரா ஏத்துவாங்க. கம்ப்யூட்டருக்கு 2 நம்பர், 18 டிஜிட் தான் 666 பிரிப்பாங்க. இதை பத்தி இன்னும் கொஞ்சம் நான் டீடைலா உங்களுக்கு சொல்றேன். இது MLM. MLMல இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதை. ஊழியக்காரங்க MLMல இருக்கக்கூடாது. எந்த ஊழியக்காரங்களா MLMல ஊழியத்துக்கு உப்பு கொடுத்தவங்களோ MLMல என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சில விசுவாசிகள் இருப்பாங்க, எங்களுக்கு வேற வேலை இல்லை, MLM தான் வழி அப்படின்னீங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸ், இது என்னுடைய பர்சனல் அட்வைஸ், ஆஸ் அ பிரதரா ஒரு பர்சனல் அட்வைஸ், MLM விட்டு வெளியே வந்துருங்க. இட்ஸ் நாட் குட் டு பி ஸ்டே இன் த MLM. நீங்க ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வேலையை கண்டிப்பாக கொடுப்பார். MLMல இருக்கிறது நல்லது இல்லை. ஏன்னா MLM முழுக்க ஒரு ஆன்டி கிரைஸ்ட் கிங்டம்காக வேலை பார்த்துட்டு இருக்க உலகத்துல மொத்த பேரையும் பிடிச்சி ஒரு குடையின் கீழே கொண்டு வராங்க. அதுக்கு நம்மளை பணத்தாசை காட்டுறாங்க. இதுல சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும்னு சொல்லி பணத்தை கொடுத்து நம்ம மூலமா எவ்வளவுக்கு பேரை சேர்க்கிறோமோ அவ்வளவுக்கு உள்ள சேர்க்கிறாங்க. இந்த ஆம்பேல இருக்கிறவங்க எல்லாம் பாத்திருக்கீங்களா? நைட்டு 10 மணிக்கு ஒரு ஆள் சேர்றான்னு கூப்பிட்டு பாருங்க, வருவாங்க. பாத்திருக்கீங்களா? இங்க ஒருத்தர் ஜாயின் பண்றேன்னு சொல்றாரு, கொஞ்சம் வரீங்களா அப்படின்னா உடனே வண்டி எடுத்துட்டு போவான். அதே ஆளை கொஞ்சம் கூப்பிட்டு பாருங்க, இங்க ஒருத்தர் ஜோம் பண்ண கூப்பிடுறாரு, வரீங்களான்னு. உடனே என்ன தெரியுமா சொல்லுவாரு, இப்பதான் பிரதர் வந்தேன், நான் அப்படியே போன் அவர் காதுல வைங்க, நான் ஜோம் பண்றேன் நம்மால் சொல்லுவோம். அதே மாதிரி ஆம்பே மீட்டிங்கு போனவங்களை போய் பாருங்க. ஆம்பே மீட்டிங்ல சாட்சி சொல்ற மாதிரி சர்ச்சில் கூட சொல்ல முடியாது, தெரியுமா உங்களுக்கு? ஆம்பே மீட்டிங் போனவங்க இருக்கீங்களா? யாராவது சும்மா போயிருக்கீங்களா? ஆம்பே மீட்டிங்ல சூப்பரா சாட்சி சொல்லுவாங்க, பார்த்திருக்கீங்களா? நான் இங்க சும்மா தான் வந்தேன், ஒரு அண்ணன் தான் கூட்டிட்டு வந்தாரு, அப்போ இங்க வந்து எனக்கு சொன்னாங்க டெய்லி 1 மணி நேரம் வேலை பார்த்தா போதும்னு சொன்னாங்க. உங்க வேலையை விடாம இந்த வேலையை 1 மணி நேரம் பார்த்தா போதும்னு சொன்னாங்க. நான் 1 மணி நேரம் தான் வேலை பார்த்தேன். கர்த்தர் சொன்னார்ல 1 மணி நேரமாவது என் கூட இருப்பியான்னு. 1 மணி நேரம் தான் வேலை பார்த்தேன். பாருங்க இப்ப எனக்கு செக் வர ஆரம்பிச்சிருச்சு, சாட்சி சொல்லிட்டு அடுத்த ஆல்டர் கால் கொடுப்பாங்க. நீங்களும் சேருங்க. சேர்த்தீங்கன்னா விசுவாச அறிக்கை, நாங்க வெளிநாட்டுக்கு போக போறோம், வீடு கட்ட போறோம். அதே மாதிரி நீங்களும் என்ன செய்யலாம், வீடு கட்டலாம், வெளிநாட்டுக்கு போகலாம். சீக்கிரம் சேருங்க கொடுப்பாங்க. அவ்வளவு அழகா ஆம்பேல வேலை பார்ப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? நம்ம விசுவாசி கூட அவ்வளவு வேலை பார்க்காது, அவ்வளவு அழகா பார்ப்பாங்க. ரொம்ப ஜாக்கிரதை. MLM நீங்கள் சேராமல் இருப்பது நலம். அது மிக மோசமான ஒரு கண்டிஷன்ல ஜனங்களை கொண்டு போய் சேர்க்குது. அடுத்து நம்ம ஒன்று பார்க்க போறோம், கேஷ்லெஸ் சொசைட்டி. இந்த கேஷ்லெஸ் சொசைட்டியை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கார்ட் இப்போ இந்த கேஷ்லெஸ் சொசைட்டியை பத்தி நம்ம சீக்கிரம் சொல்லி முடிச்சிடறேன், கவனிங்க. நான் ஃபர்ஸ்ட் செஷன் முடிச்சிடலாம். இந்த கேஷ்லெஸ் சொசைட்டியை பத்தி முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய பேங்க் எல்லாம் புக்கு மாதிரி இருந்துச்சு இல்லையா, பாஸ்புக். இப்போ என்ன கொடுக்குறான், ஒரு ATM கார்டு. முந்தைய RC புக்கு மாதிரி இருந்துச்சு, இப்போ நமக்கு என்ன கொடுக்குறான்,